ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான அப்போகலிப்ஸ் பிரிங்கர் மைனோஹரா சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓவர்லார்ட் அனிமே ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சேம் வைப்ல தான் இந்த அனிமேவும் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் கம்ப்ளீட்லி சூப்பராகவும் போகும். ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து முடிக்கவும் உங்களுக்கு இந்த அனிமேவை பற்றி புரிய வரும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போகலிப்ஸ் பிரிங்கர் மைனோஹரா சீசன் 1 எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் எடுத்தவனையே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இட்டர்னல் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமை நம்ம ஹீரோ விளையாண்டுட்டு இருக்கான். தூங்குறான் இல்ல இறந்து போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. என்னாச்சு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்மொழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நம்ம ஹீரோ இருக்கான். அப்படின்னு ஒரு பொண்ணு வரவும், நீ அது ஆட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், ஆமா அரசே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ற. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்த டயத்துல இட்டர்னல் நேஷன்ஸ்க்கு ஒரு கேமை விளையாண்டுருப்பான். அதுல நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் இந்த ஸ்லட்ஜ் ஆட்டோ. அவன் என்ன கிங்னு கூப்பிடுறாளே, எப்படி நான் ஆக்ட் பண்றது, நான் தான் மைனஹராவோட லீடர்னு நினைச்சிட்டவா பேசுறா போல. ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம ஹீரோ பாக்கும்போது, கிங் டாக்டோ உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இட்டர்னல் நேஷன்ஸ்ல இருக்கிறதுலே ஹை டிஃபிகல்ட்டில நீங்க தான் நம்பர் 1 ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லவும், அது எப்படி உனக்கு தெரியும், நீ கேம் குள்ளதான் இருந்தன்னு உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, அந்த கேமை நீங்க விளையாடும் போது பேசினதா எனக்கு ஞாபகம் இருக்கு. எத்தனை தடவை கேம் ஓவர் ஆனாலும் விட்டு கொடுக்காம போராடி ஜெயிச்சிருக்கீங்க. உங்களை எப்படி நான் மறப்பேன் கிங் டாக்டோ அப்படின்னு சொல்லவும், உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு எனக்கு ஆசை, அதனாலதான் எனக்கு உன்னை பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். உங்க கூட நான் நேர்ல பேசுறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு ஆட்டோ சொல்லவோ, இது ஹெவனா நான் செத்துட்டேனா இல்ல நீ தான் என்ன சமன் பண்ணியா நம்ம ஹீரோ கேக்குறான். நான் உங்களை சமன் பண்ணல, நான் கண்முழிச்சு பார்க்கும்போது இங்க தான் இருந்தேன். இடம் பாக்குறதுக்கு இட்டர்னல் நேஷன்ஸ் வால்ட் மாதிரி தான் தெரியுது. இது கண்டிப்பா அந்த கேம்குள்ள இருந்த வால்ட்டும் இல்ல அண்ட் உங்களோட எர்த்தோ இல்ல அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றாரு. எப்படியோ உங்களை நான் நேர்ல பாத்துட்டேன் கிங் டாக்டோ, அதுவே எனக்கு போதும். நம்ம எங்க இருக்கோம்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா இந்த வால்ட்டையும் நீங்க ஆட்சி செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த இடத்துல நம்மளோட கிங்டம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அரசே அப்படின்னு சொல்ற. முதல்ல இது எந்த இடம்னே தெரியல, பட் சரி இதை ஒரு கேமா நினைச்சு இந்த இடத்துல கிங்டம் பில்ட் பண்ணுவோம் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, சரி ஆட்டோ நம்ம 2 பேருக்காகவும் மட்டுமே ஒரு கிங்டம் நம்ம இந்த இடத்துல பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஆட்டோ ரொம்பவே ஹாப்பியா, என்னோட மொத்தமும் உங்களுக்கு தான் சொந்த அரசை, என்னை எப்படி வேணா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. 2 பேரும் இப்ப வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. என்னோட ரைட் ஹேண்ட் வுமன், நம்மளோட மோஸ்ட் ஈவில் நேஷனை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேம்ல இவங்க கிங்டமோட பேரு மைனஹரா, அதே மாதிரியே இந்த இடத்துலயும் ஸ்டார்ட் பண்றாங்க. எமர்ஜென்சி ப்ரொடக்ஷனா ஒரு ஸ்கவுட்டை ரெடி பண்ணி இந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் சுத்தி பாக்குறாங்க. இவங்க மொத்த மைனஹரா கிங்டமே ஈவில் பவரை வச்சு தான் ரன் ஆகும். சிம்பிளான கிரியேச்சர் தான் இப்போதைக்கு நம்ம ஹீரோவால சமன் பண்ண முடியுது. இந்த இடத்த ஸ்கவுட் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கு ஆர்டர் கொடுக்குறான். நம்மளோட ப்ராப்பர் கமெண்ட் யூனிட் இந்த இடத்துல ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஆட்டோ யோசிக்கிறான். பூச்சி எங்கெல்லாம் போதோ அதோட விஷனை என்னாலயோ பார்க்க முடியுது. இதை பண்றதுக்கு இவ்வளவு மானா தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த டயத்துல வாரியரை சமன் பண்ண இவங்க கிட்ட மானா இல்ல, இப்போதைக்கு ஃபைட் வந்தா நான் பாத்துக்கிட்டுதான் ஆட்டோ சொல்றா. பட் ஆட்டோவாலேயே எல்லா ஃபைட்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நிறைய சோல்ஜர்ஸ் தேவை, அதை சமன் பண்றதுக்கு மேஜிக் தேவை. சரௌண்டிங் ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான் இருக்கு, அனிமல்ஸ் மான்ஸ்டர்ஸ்னு எதுவுமே இந்த இடத்துல இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம மறைஞ்சு வாழ இது பெர்ஃபெக்ட் பிளேஸா இருக்கும். சோ ஃபைட்டிங்கை பத்தி இப்ப கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னா, பட் சாப்பாடுக்கு என்ன பண்றது, அனிமல்ஸ் ஆச்சும் இருந்தா தானே அடிச்சு சாப்பிட முடியும் நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி அரசின்னு வா சொல்லவும், பரவாயில்லப்பா நீ என் கூட இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆட்டோ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. கேம்ல கரெக்டா அது தெரியல, பட் நேர்ல வா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். சில டார்க் எல்ஃப் கூட்டமா அந்த இடத்துல இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். ஃபேண்டசி வேர்ல்ட்ல எல்ஃப் இருக்கிறது சகஜம் தானே ஆட்டோ சொல்றா. இட்டர்னல் நேஷன்ஸ் கேம்லயும் எல்ஃப் உண்டு, ஒருவேளை இது இட்டர்னல் நேஷன்ஸா தான் இருக்குமோ நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறான். நெய்பரிங் சிட்டியவோ வில்லேஜோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஹீரோ யோசிச்சா பிரச்சனை வந்தா நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றா. அதுவும் சரிதான், தேவையில்லாம நான் வருத்தப்பட தேவையில்ல. இப்போதைக்கு அந்த எல்ஃப்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் நம்ம ஹீரோ பாக்குறான். அப்போ ஒரு 3 டார்க் எல்ஃப் அந்த இடத்துக்கு வராங்க. இப்பதான் மத்தவங்க கண்ணுக்கு நம்ம ஹீரோ எப்படி தெரியறான் அப்படிங்கறதையே நமக்கு காமிக்க போறாங்க. டார்க் செல்ஃப் அப்படிங்கறதுனால இவங்க எல்லாத்தையும் ஹியூமன்ஸ் வேர்ல்ட்ல இருந்து அடிச்சு துரத்திட்டாங்க. போகிறதுக்கு இடம் இல்லாம ஃபாரஸ்ட்குள்ள இவங்க எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. சாப்பாடு தண்ணி இல்லாம மத்த குரூப் கஷ்டப்பட்டு இருக்காங்க. துரத்தினவங்க கிட்ட இருந்து தப்பிக்க கர்ஸ்ட் ஃபாரஸ்ட்குள்ள ஓடி வந்துட்டோம். அந்த லேண்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க, எந்த உயிரினமும் வாழாது. சோ நமக்கு ஃபுட் கிடைக்கிறது கஷ்டம்னு இவங்க யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம சர்வே ஆகும் அப்படின்னு சொல்லி லீடர் மாதிரி ஒருத்த முன்னாடி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்குள்ள ஈவில் இருக்கும்னு இந்த இடத்த சீல் பண்ணி வச்சிருக்காங்க. பட் உண்மையிலே அப்படி இருக்குமா நம்ம யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவையும் ஆட்டோவையும் அந்த எல்ஃப் பாக்குறான். மத்தவங்களோட கண்ணுக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோ ரொம்பவே டார்க் கலர்ல ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுறான். அவளோட மொத்த மேனிஃபெஸ்டேஷனா இவன் இருக்கான். ஈவில் காடா இது அப்படின்னு சொல்லி, நான் மாசராம் கிளானோட டார்க் ஆகவே அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றான். பெர்மிஷன் இல்லாம ஃபாரஸ்ட்குள்ள நுழைஞ்சிட்டோம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும், உங்களை மாதிரி பூச்சிங்களுக்கு நீங்க பண்ண தவறு என்னன்னாச்சு தெரிஞ்சிருக்கு. சரி எதுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணி இந்த இடத்துக்குள்ள வந்தீங்கன்னு ஆட்டோ கேட்கவும், நாங்க எல்லாரும் சந்தோஷமா கேபிட்டல்ல வாழ்ந்துட்டு இருந்தோம், நம்ம இழுக்கவும், சீக்கிரமா பிளாஷ்பேக் முடுறா அப்படின்னு சொல்லவும், எங்களை துரத்தி விட்டாங்க, போக இடம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றான். சோ நீங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், கிங் பேசுறாருல்ல பதில் சொல்றா அப்படின்னு ஆட்டோ சொல்லுவோம். ஆமாங்க, துரத்தினவங்க இருந்து தப்பிக்க வழி தெரியாம இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம், எங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம கஷ்டப்படுறோம்னு சொல்லுவோம். ஹீரோ அப்படியே பாத்துட்டு இருக்கான். எங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டார்க் எல்ஃப் லீடர் ரொம்பவே கஷ்டப்படுறான். ஹீரோ ஆப்பிள் தூக்கி போடுவான், அது என்னன்னு யாருக்கோ தெரியல. இதை சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்கும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கு, இப்படி ஒண்ணு நான் பார்த்தது இல்ல. ஈவில் கார்டு இதை கொடுத்தா நம்பி சாப்பிடலாமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கூட
கூட வந்தவங்க அதை சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. என்கிட்ட பியர்ஸோ இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பழத்தை நம்ம ஹீரோ கொடுக்குறான். கிங்கோட கருணையை ஏத்துக்கோடா அப்படின்னு ஆட்டோ சொல்றா. என்ன மன்னிச்சிருங்க அரசே, நிறைய குழந்தைங்க சாப்பிடாம கஷ்டப்படுறாங்க, நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, இதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கவும், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நிறைய சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறான். ஒளியில இருந்து துரத்தி டார்க்னஸ்குள்ள அனுப்பப்பட்ட எங்களுக்கு இந்த டார்க்னஸ்குள்ள தான் ஒரு ஒளி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு இந்த லீடர் யோசிக்கிறான். இது உண்மையிலேயே ஒரு மிராக்கிள், ரொம்ப தேங்க்ஸ்னு எல்லாரும் சொல்லவும், உண்மையிலேயே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கறான். வாரியர் கியா கண்டிப்பா சாப்பாடோட வருவாரு அப்படின்னு சொல்லி எல்லா ஆல்சோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ்டா ஏதோ ஸ்மெல் வருது. கியா நம்ம ஹீரோ கொடுத்த சாப்பாடு இவங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறான். ஒரு வழியா இந்த டார்க் எல்ப்ஸ் எல்லாருமே வந்துட்டு உயிர் பழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. பட் கண்டிப்பா எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்துல ஓசி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த லீடர் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த ட்ரைபோட எல்டர் மோல்டார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து, கொண்டு வந்த பழம் டேஸ்டா இருக்கு, பட் இப்படி ஒண்ணு நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லை அப்படின்னு அவர் கேட்கவும், இந்த வேர்ல்டுல ஒரு டேஸ்டான பழம் இருக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சதுன்னு அந்த லீடர் சொல்லிட்டு, நான் அந்த லெஜண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்குள்ள பார்த்தேன், முன்னோர்கள் சொன்ன அதுதான் அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும், கிங் ஆஃப் ரோயன்ஸை பத்தியா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், மொத்த உலகத்தையும் அவன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஸ்கிராச்ல இருந்து திரும்ப இந்த வேர்ல்ட பில்ட் பண்ணுவான், ஆஃப் ரோயன் தன்னை என்னன்னு சொல்லிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மோல்டர் கேட்க, அதை பத்தி பெருசா கேட்கலன்னு சொல்லுவோம். அப்ப நீ அவர்கிட்ட பேசினியான்னு கேட்டா, அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தா, அவ தான் எங்க கிட்ட நிறைய பேசினா, அந்த கிங் 1-2 வார்த்தைகள் தான் பேசினாருன்னு சொல்லவும், சாப்பிட்ட அப்புறம் எனக்கு கொஞ்சம் மானா கிடைச்சிருச்சு, இப்பதான் நான் சென்ஸ் பண்ணி பார்த்தேன், இந்த ஃபாரஸ்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நமக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அவங்க பதிலுக்கு என்ன கேட்டாங்கன்னு கேட்டா, சிச்சுவேஷன் சொன்னா அவர் தான் சாப்பாடு கொடுத்தாரு, எதுவோ கேட்கலையேன்னு சொல்லவும், டீமன்ஸ் யாரோ ஓசில எதையோ தரமாட்டாங்க அப்படின்னு மோல்டர் சொல்லவும், அவர் நம்ம மேல கருணைப்பட்டு தந்தாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லவும், எனது கருணையா, அவன் உன்னை சாம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், நீ அவனுக்கு மயங்கிட்ட அப்படின்னு மோல்டர் சொல்லுவான். அப்படிலாம் இல்ல, உண்மையிலே நான் அவரை மதிக்க, கஷ்டத்துல அவர் தானே நமக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னா, அவர் ஒரு ஈவில் பீயிங் அப்படின்னு மோல்டர் சொல்லவும், பரவாயில்ல அப்படி இருந்தோம் அவர் தான் நம்ம உயிரை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றேன். எல்டரா இருந்தும் நான் எதுவும் பண்ணல, லீடரா இருந்து நீ தான் எல்லாத்தையும் காப்பாத்திருக்க, நாளைக்கு அந்த கிங்கை மீட் பண்ணி பதிலுக்கு எதுவும் தேவைன்னா நம்ம போய் பேசி கொடுத்துட்டு வந்துடலாம், இந்த அமைதியான நாட்கள் இப்படியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மோல்டர் சொல்றான். தேவையில்லாம நம்ம ரிசோர்சஸ் மாணவெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணீங்க, நமக்கு அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லி ஆட்டோ டென்ஷன் ஆகுறா. சரி இனிமே நீ என்ன சொல்றியோ அதையும் நான் பண்றேன்னு சொல்லவும், நான் என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு வா கேட்கறா. ஆட்டோ நீ எனக்கு தேவை, சோ கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லவும், அவங்களை அந்த மாதிரி தப்பா பேசினதுக்கு மன்னிச்சுக்கோங்க, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது சரிதான் அப்படின்னு சொல்லி அவ அப்படியே மாறிட்டா. அவங்க முன்னாடி இருக்கும்போது எனக்கு பேச வார்த்தையே வர மாட்டேங்குது நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு ஸ்ட்ராங்கான கிங் எப்பவும் டைரக்டா நெகோசியேஷன் பண்ண மாட்டாரு, சபார்டினேட்ஸ் விட்டு தானே பண்ணுவாருன்னு கேட்கப்படி, எனக்கு மத்தவங்ககிட்ட பேசி பழக்கம் இல்லை, நான் ஆக்வர்டா ஃபீல் பண்ணேன், ஈவன் டாக்டர் நர்ஸ்கிட்ட கூட நான் ஹாஸ்பிட்டல்ல பேசினது இல்லை நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். கவலைப்படாதீங்க அரசே அப்படின்னு சொல்லி ஆட்டோ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. எந்த இடத்துல இந்த போன எபிசோட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. கிங் ஆஃப் ரோயன்ஸ் உலகத்தை டிஸ்ட்ராய் பண்ணி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த லெஜண்ட் இருக்கு. அவர் கருணை ஆட்சி பண்ணிருக்கோம், பதிலுக்கு என்ன கேட்க போறாரோ அப்படின்னு மோல்டர் சொல்லவும், அவர் அப்படி எதுவுமே கேட்கலன்னு அந்த லீடர் சொல்றான். எல்லா ஈவில் பீயிங்ஸும் ஒரே மாதிரி தான், ஈஸியில ஏமாந்துராத அப்படின்னு மோல்டர் சொல்றான். நம்ம உயிர் பழைக்கிறதே கஷ்டம், அதுக்கு அந்த ஈவில் பீயிங் கிட்டே நம்ம போயிடலாம், அட்லீஸ்ட் இதுதான் நமக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி கியா சொல்றான். நம்ம மக்களோட விதி நம்ம கையில தான் இருக்கு, சரிவா போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அந்த பூச்சி மூலியமா கேட்டுட்டு தான் இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ கேட்கறா. நான் தான் அதை வர சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பாடு தங்க இடமும் கேட்டு அந்த எல்ஃப்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வரப்போறாங்க நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க என்ன நினைக்கிறீங்க மைக்கிங்னு ஆட்டோ கேட்கறா. எனக்கு ஒழுங்கா பேசவே வராது, தெரியாத ஆளுக்கிட்ட நான் எப்படி பேச நம்ம ஹீரோ வருத்தப்பட்டா, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் பேசுறேன் அப்படின்னு ஆட்டோ சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் ஆட்டோ, ஒன்னதான் நான் நம்பி இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். எங்களை பார்க்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அரசே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மோல்டர் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான், பரவாயில்ல உங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கேன், எதுக்கு இங்க வந்தீங்கன்னு ஆட்டோ கேட்கவும், அரசே உங்க பெயரை தெரிஞ்சுக்கலாமான்னு மோல்டர் கேட்கவும், நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். லார்ட் ஆஃப் அப்பாகலிப்ஸ் இரா டாக்கட்டோ அப்படின்னு சொல்லி ஆட்டோ வேற லெவல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவும், அப்ப நான் நினைச்சது சரிதான், இது உண்மையிலே கிங் ஆஃப் ரோயன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி மோல்டர் யோசிக்கிறான். அண்ட் என்னோட பேர் ஆட்டோ, நான் கிங்க விட ஸ்டேட்டஸ் கம்மியானவதான் அப்படின்னு ஆட்டோ இன்ட்ரடியூஸ் ஆகிறா. எங்க மக்களை காப்பாத்த ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ்னு அவங்க சொல்லவோ, அப்ப சாப்பாடு தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு ஆட்டோ கேட்டா. பதிலுக்கு நாங்க உங்களுக்கு எதுவுமே பண்ணல, என்ன பண்ணட்டும்னு கேட்கவும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு ஆட்டோ கேட்கறா. ஏதாச்சும் தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மோல்டர் சொல்றான். ஆட்டோ ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவ காதல எதையோ சொல்லவோ, கிங் டாக்கட்டோ அப்படியா பண்ணட்டும் அப்படின்னு பா கேட்கறா. இவங்களை இப்படியே விட்டா நம்ம வழியில தான் குறுக்கா இருப்பாங்க அப்படின்னு ஆட்டோ கத்திட்டு இருக்கா. இங்க பாரு, இது நமக்கும் பெனிஃபிஷியலா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு இடம் தங்குறதுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சந்தோஷப்படுங்க, உங்களாலையும் ஒண்ணு பண்ண முடியும் நீ அரசர் சொல்லியிருக்காரு. ஆட்டோ சொல்லவும் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நம்மளோட அலைன்மெண்ட் ஈவல் அப்படிங்கிறதுனால நம்ம கெட்டவங்கன்னு சொல்லி அந்த எல்டர் நினைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஆட்டோ கிட்ட டெலிபத்தியில சொல்றான். முட்டாள், என்னோட கிங்க சந்தேகப்படாத, அவர் ரொம்ப ஈவல் கிடையாது, ரொம்ப நல்லவர், இருந்தாலும் உங்ககிட்ட பதிலுக்கு என்ன கேட்கறது நம்ம யோசிக்கணும். ஃபாரஸ்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆட்டோ அதை அவங்ககிட்ட கேட்கறா. அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க சாப்பாடு கொடுத்ததுக்கு பதிலுக்கு நான் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த எல்டர் சொல்றான். இந்த ஃபாரஸ்ட்லயே தங்க இடம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லவும், ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாத, நீங்க எல்லாம் எங்க வழியில தான் இருப்பீங்க, சோ இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு ஆட்டோ சொல்றா. ஆனா அந்த லீடர் பேச வரும், அமைதியாரு அப்படின்னு அந்த எல்டர் சொல்லிட்டு, உங்க உதவிக்கு நன்றி, இப்பவே இந்த இடத்துல இருந்து நாங்க கிளம்பிருந்தோம்னு அவர் போகவும், அவங்களுக்கும் போறதுக்கு வேற எந்த இடமும் இல்லையே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, 2 பேரும் நெல்லுங்க, நீங்க சிட்டிசன்ஸ் ஆவறீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா அரசே, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஆட்டோ கேட்கவும், டார்க் எல்ஃப் எப்பவுமே குட்டும் கிடையாது ஈவில் கிடையாது, நியூட்ரலா இருப்பாங்க, பட் நம்ம சிட்டிசன்ஸா மாறிட்டா அவங்க மொத்தமா ஈவிலா மாறிடுவாங்க, அவங்க மூலமா மானா சப்ளைவோ கிடைக்கும், நமக்கு சோல்ஜர்ஸும் கிடைப்பாங்க. கேம்ல நம்ம நேஷன்ல இருந்த மத்த சிட்டிசன்ஸ் எல்லாம் யோசிச்சு பாரு, அந்த இன்டெலிஜென்ஸே இல்லாத ஹோம்
ஹோம்ஸ் எல்லாம் நம்ம சிட்டிசன்ஸா இருக்கிறத விட அந்த டார்க் கிளப் சிட்டிசனா இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் சரிதான் ஆட்டோ யோசிச்சுட்டு கிங் இந்த இடத்துல ஒரு நேஷனை கெட்ட போறாரு, நீங்க எல்லாம் சிட்டிசன்ஸா இருக்கணும், உங்க வாழ்வாதாரம் ஃபுட்டுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு ஆட்டோ சொல்றா. அது ஓப்பனா சொல்லணும்னா இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணா நீங்க எல்லாம் ஈவில் பீயிங்ஸா மாறிடுவீங்க. பட் என் ஒப்பீனியன்ல நீங்க எங்க கூட ஜாயின் பண்றதா உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு ஆட்டோ சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவும் ஆட்டோவும் மத்த ஹெல்ப்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஈவில் பீயிங்ஸா மாறுவோம்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்குன்னு அவங்க ஒன்றும் உண்மையான ஈவில்ஸ் எல்லாம் மாற மாட்டாங்க அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது கிங் வந்துட்டாருன்னு சொல்லவும் எல்லாருமே இப்ப தலை குனிறாங்க. நம்ம ஹீரோவை சுத்தி இருக்கிற ஆறாக்கே சில பேர்லாம் மயங்கி விழுந்துருத்தாங்க. ஹெல்ப்ஸ் எல்லாரும் சிட்டிசன்ஸ் ஆஃப் மைனகரா ஆகிறதுக்கு தயாரா அப்படின்னு ஆட்டோ கேட்கறா. எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. கிங் டாக்டோ உங்களுக்கும் இது ஓகே தானே கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ அதை சொன்ன உடனே சில சிஸ்டம் மெசேஜஸ்லாம் வருது. நீங்க எல்லாம் மைனகரா சிட்டிசன்ஸ் ஆயிட்டீங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஆட்டோ சொல்லுவோம். அவ்வளவுதானா, நாங்க ஏதோ ஈவிலா மாறுவோம்னு சொன்னாங்களேன்னு கியா யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கிற ஹேட்ரடு கோவம் எல்லாமே ரொம்ப அதிகமாகுது. கஷ்டப்படுத்தின அந்த ஹியூமன்ஸ் யாரையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அரசே நீங்க எங்க மேல கேரிங்கா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு, அரசர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. நம்ம ஹீரோவோட சிட்டிசன்ஸ் ஆனதுனால நம்ம ஹீரோவை பார்த்தாலே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஜாலியா இருக்கு. மோட்டார் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஹீரோ மேப்பை பார்த்தா நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்டியா இவ்வளவு மோசமான இடத்துல இருக்கு. இந்த இடத்துல எந்த ரிசோர்ஸும் இல்ல. அது போக பக்கத்திலேயே ஹோலி கிங்டம் இருக்கு. அது கண்டிப்பா ஈவில் நேஷனை எதிர்ப்பாங்கன்னு சொல்லவும் எல்ஃப் வர்ஷிப் பண்ற எலமெண்ட் நேஷன் கூட நம்ம அலைன்ஸ் வச்சுக்கணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்படி இப்ப இருக்கிற மைனகரா நேஷன் மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அட்டாக் பண்ணாங்க, நம்ம கிட்ட மிலிட்டரி பவரே இல்ல, நம்ம மொத்த நேஷனும் டெஸ்ட்ராய் ஆயிருமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. சரி அட்லீஸ்ட் இப்போதைக்கு நம்ம சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் அறிவாளியான ஆட்களா இருக்காங்க. பிரெயினே இல்லாத ஹோமிசல் மான்ஸ்டருக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அந்த டார்க் எல்ஃப்லாம் ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் பண்ணணும்னு இவங்க யோசிக்கும் போது அந்த எல்ஃப்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ண வந்துட்டு இருக்காங்கன்னு ஆட்டோ சொல்றா. எமிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு அப்படின்னு அவன் சொல்றான். அரசு இவங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்லவோ ரொம்ப ஃபார்முலாலாம் வேணாம், டைரக்டா விஷயத்துக்கு வா நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம மைனகரா நேஷனோட ஃபியூச்சர் அட்வான்ஸ்மெண்ட்டை பத்தி நீங்க தான் யோசிக்கணும். மோல்டார் நீங்க மேஜிக் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம், ஸோ மேஜிக்கை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க, நம்ம ஆர்மியை நீங்க தான் கமாண்ட் பண்ணணும், அப்புறம் கியா நீ தான் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண போறேன்னு சொல்லவும் கிங் சொன்னா எத்தனை எனிமியை வேணா நான் தூக்குறதுக்கு தயாரா இருக்கேன்னு கியா சொல்லவும் பயங்கரமா பேசுறான்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். கிங்குக்கு சண்டையில விருப்பம் இல்ல, அமைதி தான் அவர் விரும்புறாருன்னு சொல்லவும் கிங் ஆஃப் ரோயன்ஸ் அமைதியை விரும்புறாரா அப்படின்னு கியா யோசிக்கிறான். மோடிட்டு உட்காரா அப்படின்னு மோல்டர் சொல்றான். அண்ட் எமிலி வீடு அண்ட் ஃபுட்டை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லவும் நான் கியா அளவுக்கு முட்டாள் இல்ல, ஸோ என் திறமையை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு மோல்டர் சொல்றான். இந்த வயசான கிழவனை இவ்வளவு பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு கியா சொல்றான். மைலாட் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ண ரொம்ப தயாரா இருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ஒர்க் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா டெரிட்டரியை இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். மரக்கட்டைகளை ஏற்பாடு பண்ணு, வீடுகளை நம்ம கெட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றா. மோல்டரும் சரின்னு சொல்லுவோம். ஒரு ஃபாரஸ்ட்டை அழிக்காம வீடுகளை கெட்டுறாரா அப்படின்னு கியா பாக்குறான். மறக்காம ரீஃபாரஸ்டோ பண்ணிருங்கன்னு சொல்லுவோம். அது என்னது அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ரீஃபாரஸ்ட்னா என்னன்னு யாருக்குமே தெரியல. அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச மேஜிக் டெக்னாலஜி எதுவுமே இல்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. மிலிட்டரி மேஜிக் 6 மேஜர் எலிமெண்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஆட்டோ கேக்குறா. எலமெண்ட் மேஜிக் தெரியும், பட் மிலிட்டரி மேஜிக்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்னு அவங்க சொல்லுவோம். ஏன்னா இந்த மேஜிக்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வந்தோம்னா மத்த நேஷன்ஸை விட நம்ம குயிக்கா இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரீஃபாரஸ்டேஷன்ங்கிறது நீங்க மரத்தை வெட்டும் போது திரும்ப புது மரத்தை நட்டு வைக்கணும் அப்படின்னு ஆட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணவும் மரம் வளர்க்கறதுல எல்லாம் என்னத்த மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி எமிலி கேக்குறா. அதை நட்டு வச்சாலும் வளர ரொம்ப வருஷங்களாகவே மோல்டர் கேக்குறான். அதை குயிக்கா வளர வைக்க ஒரு மேஜிக் இருக்கு, கிங் டாக்டோ தான் அதை கண்டே பிடிச்சதுன்னு சொல்லவும் அடேங்கப்பான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம அரசருக்கு நிறையவே அறிவு இருக்கு, அவருக்கு ஈக்குவலா யாராலையும் வர முடியாது அப்படின்னு ஆட்டோ பில்டப் கொடுக்குறாங்க. சாப்பிட்ட ஆப்பிள்ஸ் அவர் தான் கிரியேட் பண்ணாரான்னு கேட்கவும் ஆமா கிங்கோட கிரேப்ஸ் கூட சூப்பரா இருக்கும்னு வா சொல்லவும் அந்த பர்பிள் ஃப்ரூட் நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், அதை வளர வைக்கிறதுக்கு விதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லவும் நீ அதை விதைச்சு அதுல செடி வளர்ந்துருக்க அப்படின்னு ஆட்டோ ஷாக் ஆகுறா. அப்படின்னா கேமோட எமர்ஜென்சி சிஸ்டம் நான் இந்த இடத்துலயே கொண்டு வரலாம், ஃபுட் சப்ளைக்கு அப்ப நான் இதை யூஸ் பண்ணலாமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கன் பவுடர் மெட்டல் ஆயில் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஹீரோவால கிரியேட் பண்ண முடியுதுங்கிறத இப்பதான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றான். எனக்கு தேவையான எதனால நான் கிரியேட் பண்ணலாம், ஜஸ்ட் மானா மட்டும் நிறைய இருந்தா போதும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இவங்க வில்லத்தனமா சிரிக்கவோ என்னாச்சுன்னு எமிலி கேக்குறா. அங்க மறந்த விஷயத்த நீதான் இப்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்தின, நல்லது அப்படின்னு ஆட்டோ சொல்றா. டிவைன் பிரிவிலேஜ் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கை நம்ம ஹீரோ அக்வயர் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எடுத்தவனையே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்போ அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் சர்ச்சை நமக்கு காமிக்கிறாங்க. ஆமேன் டார்க் கான்டினென்ட்ல இருந்து அபோகலிப்ஸ் வர்றதை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்றா. யுவர் ஹோலினஸ் பார்பரியன்ஸ் திரும்பவும் அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லவும் சரி நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த செயின்ட் சொல்றா. இங்க நம்ம ஹீரோவோட ஃபாரஸ்ட்ல விதைகளை புதிச்சு அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பார்பரியன்ஸை தடுக்க செயின்ட் ஆளுங்க கூட போய்கிட்டு இருக்கா. இந்த செயின்ட் ஏதோ ஸ்பெஷல்னு கேள்விப்பட்ட இவ்வளவு பார்த்தா அப்படின்னு தெரியலையேன்னு சோல்ஜர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்பரியன்ஸ் ஓடி வரவோ சோல்ஜர்ஸ் தயாரானா ஹோலி கிங்டம் குவேலியாக்கு நீங்க வர ட்ரை பண்ணது பெரிய தப்பு, டார்லோஸ் ப்ளூமிங் பரியல்ல சாம்பல் ஆகுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாவா மேஜிக் யூஸ் பண்றா. செயின்ட் தான் உண்மையிலே ஒரு அல்டிமேட் வெப்பன் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. அவ்வளோ பார்பரியன்ஸை அசால்ட்டா கொண்டுட்டாலேன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. எல்ஃப் நேஷன் ஈவில் நேஷனுக்கு வார் வந்தா இவ தான் ஒரு சீக்ரெட் வெப்பனா இருப்பா, செயின்ட் சொலினா அப்படின்னு சொல்லி கூட வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. கார்டினல் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், அந்த கர்ஸ்ட் லேண்ட்ல நான் அபோகலிப்ஸை ஃபீல் பண்றேன், பாலடின்ஸ் அனுப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொன்னா அது ரொம்பவே தூரத்துல இருக்கு, சென்ட்ரல்ல இருக்க ஆளுங்க பெர்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவோம். சரி அப்ப நானே வேணா அங்க நேரா போய் விசாரிக்கவான்னு செயின்ட் கேட்கவும் அந்த பழைய வில்லேஜ் கேர்ள் கிடையாது
கிடையாது உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு. சரி என் பர்சனல் யூனிட் நானே அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு ஓவரா தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கொஞ்சம் கோபத்துல அங்க இருந்து கிளம்புறான். அவங்க எல்லாரையும் நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த செயின்ட் நினைக்கிறா. மரத்தெல்லாம் வெட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சாச்சு. நம்ம ஹீரோக்குன்னு ஒரு பெரிய சேரையா அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. மீட்டிங் ரூம் த்ரோன் ரூம் எல்லாம் சொல்லி கிரியேட் பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ பார்க்க. இன்னும் நிறைய பவர்ஸ் கிடைச்ச அப்புறம் வானத்திலேயே நம்ம கேஸ்ல கெட்டவனு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அரசே உங்களுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோக்கு ஒரு காஸ்டியூமை கொடுக்குறாங்க. இது சூப்பரா இருக்கே. நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி ஃபர்ஸ்ட் நம்ம டொமஸ்டிக் அஃபேர்ஸ் பத்தி பேசுவோம் அப்படின்னு ஆட்டோ சொல்றா. இங்க நம்ம ஹீரோ அவனோட புது சேர் ட்ரெஸ் நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அரசரா நம்ம இதுல டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆட்டோ சொல்றா. மரங்களை வெட்டி டீஃபாரஸ்டேஷனையும் பண்ணிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவோம். அடுத்து தேவைப்படுறது சாப்பாடு. வார் வந்தாலும் எம்டி ஸ்டொமக்ல யாராலையும் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு ஆட்டோ சொல்லுவான். அதான் அரசர் சாப்பாடை கிரியேட் பண்ணிடுவாரு அப்படின்னு மோல்டர் சொன்னா. அரசரையே எதிர்பார்த்து இருப்பியா அண்ட் நம்மளோட ஃபோர்ஸஸ் அதிகமாச்சுன்னா அப்ப என்ன பண்றதுன்னு கேட்கவும் மன்னிச்சிருங்கன்னு மோல்டர் சொல்றான். ஃபிளஷ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ உனக்கு காமிக்கிறா. இது பேர்ல இருக்கிற மாதிரியே இது ஒரு ஃபிளஷ் ட்ரீ. இது ஃபிளஷை கிரியேட் பண்ணும். அதை சாப்பிட்றதுக்கு பார்க்க ஹியூமன் ஃபிளஷ் மாதிரியே இருக்கும். நியூட்ரிஷியஸும் கூட டேஸ்டாவும் இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. கேட்க ஈவிலா தெரியுதுல்ல நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம எல்லாம் ஈவல்ஸ் தானே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ஹியூமன்ஸ் ஃபிளஷ் மாதிரியா இருக்கணும் அவன் கேட்கவும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ இதை சொல்ல மாட்டேன்னு ஆட்டோ சொல்றா. விளையிற ஃபுட் எல்லாம் ஸ்டாக் பண்றதுக்கு ஒரு இடம் தேவைன்னு சொல்லுவோம். அதை நான் பாத்துக்கிறேன்னு எமிலி சொல்றா. பார்த்ததுல சந்தோஷம் அந்த ட்ரீ சொல்லுவோம். இது பேசுதா அப்படின்னு சொல்லி எமிலி பயப்படுறா. அடுத்தது மேஜிக் டெக்னாலஜி. மால்டருக்கு தெரிஞ்ச மேஜிக் வச்சு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச மேஜிக் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே முக்கியமா அந்த மிலிட்டரி மேஜிக்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பர்சனால ஒரு ஆர்மியவே ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். 1000 சோல்ஜர்ஸ் வந்தாலும் ஈஸியா அவங்கள அட்டாக் பண்ண முடியும். மொத்த டெரிட்டரியோ கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லவும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மிராக்கிள்ஸ் மாதிரி தெரியுது. இது உண்மையிலேயே பாசிபிளான்னு மால்டர் கேட்கறான். இது அவ்வளவு கஷ்டம் கிடையாது, நீங்க ரிசர்ச் பண்ணா போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஹீரோவோ ஆட்டோவோ சொல்றாங்க. கண்டிப்பா நான் இதுல சாதிப்பேன் அப்படின்னு மால்டர் சொல்றான். அடுத்தது நம்ம மிலிட்டரி பிளானிங்னு ஆட்டோ கேட்கவோ சோல்ஜர்ஸ் நான் ரெடியா வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னா. நம்ம இப்போதைக்கு ஃபைட்டுக்கு தயாராகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். பட் நம்ம அரசரை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னு கியா வருத்தப்படுறான். மத்த யாரும் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் நம்ம ஒரு ஹீரோவை கிரியேட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஹை ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் இருந்தாலும் நல்ல ஐடியா அப்படின்னு ஆட்டோ சொல்லவும் ஹீரோனா என்னதுன்னு அவங்க எல்லாம் கேட்கவும் மைனகரால நம்ம அரசருக்கு கீழே நிறைய ஹீரோஸ் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. எல்லாரும் கொஞ்சம் பைத்தியக்காரங்களும் கூட அப்படின்னு ஆட்டோ சொல்றா. ஆர்மி சம்பந்தமா ஹீரோவை சமன் பண்ண வேணாம், ப்ரொடக்ஷன் அப்புறமா கரிசி இருக்கிற மாதிரி ஆளுங்களை சமன் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட சிட்டிசன்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நேஷனோட மானா பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மக்களையும் ஹாப்பியாக்கி நிறைய மானாவை கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த சர்ச்சோட பாலடின்ஸை காமிக்கிறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்த வந்து கேட்கவோ சார் வெர்டல் அப்படின்னு சொல்லி அந்த லோ ரேங்கிங் நைட் ஏந்திக்கிறான். அவனோட கழுத்துல செயின் கிடக்கிறத பார்த்துட்டு வெட்டிங் ரிங் இந்த மாதிரி கழுத்துல போட்டிருந்தா அது ப்ரொடெக்டிவ் சாமா இருக்கும்ல, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம உயிரோட திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வெர்டல் சொல்றான். என் வைஃப் மாஷா அண்ட் பொண்ணு மீனா இவங்களுக்காகவும் நான் திரும்ப வரணும் அந்த இன்னொரு நைட் சொல்றான். கர்ஸ்ட் லேண்டுக்குள்ள போன யாருமே திரும்ப வந்ததில்ல. பட் அந்த செயின்டோட ப்ரெஷர்னால இவங்க எல்லாரும் இப்போ அந்த லேண்டுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. செயின்ட் சலனியா சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அபகலிப்ஸ் கிரியேட் ஆயிருந்தா நம்ம தானே போய் அதை தடுக்கணும்னு கேட்கவும் அந்த செயின்ட் எல்லாம் ஒரு ஆள்னு மெஷினரிஸ் கூட்டிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போறோம். இது எவ்வளவு ரிஸ்கியான வேலை தெரியுமா, நம்ம தலையில கட்டிட்டாங்களேன்னு வெர்டல் டென்ஷன்ல கத்திட்டு இருக்கான். ஹே லோனியஸ் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்த மெர்சனரிஸ்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. இவன் என்னோட ஹை பாலிடனா இருந்தாலும் இவர் பொறுப்பா நடந்துக்கிட மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தன் யோசிக்கிறான். ஒரு வழியா மக்கள் தங்குறதுக்கான வீடுகள் எல்லாம் இவங்க ஒரு வழியா கட்டி முடிச்சுட்டாங்க. ஃபுட் சப்ளைக்கு ஏற்பாடு நடந்துருச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு நேஷன் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். வீடு இருக்கு, சாப்பாடும் ஃபிளஷ் ட்ரீ மூலியமா கிடைக்கி, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எம்ரி சொல்றா. மால்டரோட மேஜிக் ரிசர்ச்சும் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அண்ட் குடிக்கிறதுக்கு நாங்க ஒரு தண்ணி சோர்ஸையும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்லி எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோட்ட ரிப்போர்ட் பண்றா. சொல்லாமலே வாட்டர் ரிசோர்ஸையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்களே நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். அவர கண்டிஷன்ஸ்ல இருந்த எல்ஸ் எல்லாருமே இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. உங்களால தான் அரசு இது எல்லாமே பாசிபிள், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எம்லி சொல்றா. நீங்க ஏன் சிட்டிசன்ஸா வந்ததுல எனக்கும் சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும் சந்தோஷத்துல உடனே அவ அழ ஆரம்பிச்சிருந்தா. இப்ப திரும்பவும் ரிப்போர்ட் அவ கண்டினியூ பண்ணுவோம். நல்ல போல அழுகையில இருந்து வெளியே வந்துட்டா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். ஃபிளஷ்ட்ரியோட ஹார்வெஸ்டிங்க்கு நீங்க கொடுத்த டூல்ஸ் எல்லாம் எங்களால பக்காவா யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு எம்லி சொல்லுவான். அது எல்லாமே லோ குவாலிட்டி தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். உங்களோட ஓவர் பவர் யூஸ் பண்ணி தானே நீங்க அதை கொண்டு வந்தீங்க, உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஆட்டோ நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கா. அடுத்து வாங்க வாட்டர் ரிசோர்ஸஸ் பார்க்கல போலாம் அப்படின்னு அவ கூட்டிட்டு போறா. பார்த்தா அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் ரொம்ப கருப்பா மாறிடுச்சு. அச்சோ எல்லாம் கெட்டு போயிடுச்சா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. மோல்டரும் கியாவும் அந்த இடத்துக்கு தண்ணியோட கலர் மாறிடுச்சு, இது குடிக்கிறது சேஃப் கிடையாதுன்னு மோல்டர் சொல்லவும் ஆட்டோ அதை குடிச்சு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. இது காஸ்ட் டெரைனா மாறிடுச்சு. நம்ம நேஷன் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு சுத்தி இருக்கிற சரௌண்டிங்கோட ஆராவும் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஈவல் பீயிங்ஸ்ங்கிறதுனால இந்த டெரைன்குள்ள இருக்கும்போது நம்மளால ஃபாஸ்டா திங்க் பண்ண முடியும், பாடி நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் இந்த தண்ணியும் ரொம்ப சேஃப் தான் ஆட்டோ சொல்றா. அவங்களும் குடிச்சு பார்த்துட்டு ஆமா நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிங்கோட பவர் தான் ஆட்டோ சொல்றா. நேஷன் இப்படியே விரிவடைஞ்சிட்டே போச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்க இந்த பிளாக் மிஸ்டை ஈஸியா நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி பண்ணா எதிரி நேஷன்ஸ் அட்டாக் பண்ண வருவாங்கன்னு மோல்டர் கேட்கவும் அப்ப நம்ம ஆர்மியை ரெடி பண்ணணும் அப்படின்னு கியா சொல்றான். கூடிய சீக்கிரம் அதுக்கு ஹீரோவை கிரியேட் பண்ணணும்னு ஆட்டோ சொல்லவும் இந்த ஹீரோ கான்செப்ட் எனக்கு இன்னுமே புரியல, நான் மன்னிக்கணும் அப்படின்னு மோல்டர் சொல்லவும்
உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட காமிக்கிறது ஈஸி அப்படின்னு ஆட்டோ பாடிக்குள்ள இருந்த டென்டக்கல்ஸ் வந்து ஈஸியா அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது. சரி, நானுமே மைனஹராவோட ஒரு ஹீரோ தான். ஹீரோஸ்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் என் மொத்த பவர்ல இது ஜஸ்ட் 1% தான் அப்படின்னு வா சொல்றா. டைம் போக போக இந்த ஹீரோஸோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப லேடி ஆட்டோ இன்னும் பவர்ஃபுல்லா மாறுவாங்களான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆட்டோ நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். என்ன அரசின்னு வா கேட்டா தேவையில்லாம என் ட்ரீஸ் டெஸ்ட்ராய் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன மன்னிச்சிருக்கேன், நானே அதை கிளீன் பண்றேன் அப்படின்னு ஆட்டோ சொல்றான். நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கியா சொல்றான். லேடி ஆட்டோவே இவ்வளவு ஸ்ட்ராங்னா கிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாரு. கூடி சீக்கிரம் அவருக்கு ஒரு பேலஸ் கட்டணும்னு சொல்லுவோம். பேலஸ் ஃபர்ஸ்ட் வேணாம், மக்களுக்கு தேவையான ஹோம கட்டுங்க நம்ம ஹீரோ சொல்றான். அரசே ப்ளீஸ், உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஆளு பவர்ஃபுல்லான இடத்துல தான் இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவோம். உங்க சிட்டிசன்ஸ் அதை தான் ஆசைப்படுறாங்கன்னு ஆட்டோ சொல்லவும் சரி நம்ம ஹீரோவும் சொல்றான். கூடிய சீக்கிரம் வானத்துல பறக்கல ஃப்ளோட்டிங் பேலஸ் கட்டவும் நம்ம ஹீரோ பறக்கக்கூடிய பேலஸா அரசர் சொன்னா அது சாத்தியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவும் எங்களுக்கு உங்க லாயல்ட்டியை நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தலை வணங்குறாங்க. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க நம்ம ஹீரோவோட நேஷனை தேடி தான் அந்த பாலடின்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சார் வெர்டிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, மெர்சனரிஸான நமக்கு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லி மெர்சனரிஸ் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல சர்ச்சோட ஆளுங்களும் மெர்சனரிஸும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நார்த் சைடு நீங்க யாருமே போலையா, ஏன்னா அந்த இடத்துல பார்பரியன்ஸ் பிரச்சனை இருக்கு, நீங்க போனா மெர்சனரிஸ்க்கு காசு கிடைக்கும்ல. ஈவன் செயின்ட் கூட இப்போதைக்கு அங்கதான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி லோர்னியஸ் கேட்டா என்னது நார்த், அதுக்கு வாய்ப்பே இல்ல, காசை விட உயிர் முக்கிய தம்பி, ஏன்னா அந்த இடத்துல தான் வச்சிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மெர்சனரி லீடர் பார்கோ சொல்லவும் நார்த்தை பத்தி யாருக்கு கவலை, நம்ம போக வேண்டியது காஸ்ட் லேண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு வெர்டல் சொல்றான். ஆமா, ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கும் தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்கோவும் சொல்றான். லோர்னியஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி முழிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ மெர்சனரிஸ் நைட்ஸ்னு எல்லாருமே சேர்ந்து நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதை வச்ச பத்தி சொல்லுங்க அப்படின்னு லோர்னியஸ் விசாரிச்சா அது ஒரு ரோமர் தான், எனக்கு தெளிவா தெரியல அப்படின்னு பார்கோ சொல்றான். சைட்டோ நார்த்துக்கு தான் போயிருக்காங்க லோர்னியஸ் சொல்லவும் போர் அடிக்கிற டாபிக்கா பேசாதீங்கடா, இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு வெர்டல் சொல்றான். கடவுளே பைபிள்ல என்ன சொல்லியிருக்காரு, கட்டுப்பாடுகளை எதிர்த்து சுதந்திரத்தை ஏத்து போராடுவது தப்பில்லைன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லவும் ஆர்டிகல் 3 செக்ஷன் 4ல சொல்லப்பட்ட வாசனம் குடும்பத்தோட கட்டுப்பாடுல இருந்து தான் ஃப்ரீடமா வர சொல்லியிருக்கு, சரக்கடிக்கலான்னு எந்த இடத்துலயும் சொல்லல அப்படின்னு சொல்லி லோர்னியஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறான். நீங்க எதுக்கு எங்களை அக்கர்ஸ்ட் லேண்டுக்கு கூட்டிட்டு போறீங்க, அங்கேயும் வச்சிருக்குன்னு தெரிஞ்சா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு பார்கோ சொல்லவும் அங்க விச்சலா இல்ல டார்க் செல்ஸ் அந்த இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், கண்டிப்பா அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் நம்ம போறோம். வெர்டல் சொல்லவோ ஒளிஞ்சிருந்தா அவங்க ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு சொல்லி லோர்னியஸ் கேட்கறான். நம்மள இன்வெஸ்டிகேட் பண்ண தான் அனுப்பி வச்சிருக்காங்க, ஃபைட் பண்ணல, சோ ஓடி வந்துருவோம் அப்படின்னு சொல்லவோ ஆமா ஓடி வந்துடல, உங்க பிளான் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கோ சொல்றான். அவங்க ஈவல்னு தெரிஞ்சா அவங்களை அழிக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் அப்படின்னு லோர்னியஸ் சொன்னா. உனக்கு வீட்டுல ஒய்ஃப் காத்துட்டு இருக்கா, பொண்ணும் தான், எங்க எல்லாத்துக்குமா அப்படிதான், நம்ம யாரும் உயிரை விடுறதுக்காக இந்த மிஷன் எடுத்துக்கிடல, தேவையில்லாம என்ன அட்வைஸ்லாம் பண்ண வைக்காதப்பா. கைஸ் எல்லாரும் நாளைக்கு அந்த அக்கர்ஸ்ட் லேண்டுக்கு போறோம், நைட்டை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு வெர்டல் சொல்றான். இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அரசர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எம்லி பாக்குறா. அமைதியா பாருன்னு கியா சொல்றான். அந்த ஃபிளஷ் ட்ரீயோட பழங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அவனோட மேஜிக்கை செலுத்துறான். அந்த பழங்கள்ல இருந்து நம்ம ஹீரோக்காக கண்காணிக்கக்கூடிய அந்த பக்கு கிரியேட் ஆகுது. ஃபிளஷ் ட்ரீயோட ஃப்ரூட்ஸ்ல இருந்து லாங் லெக்டு பக் எப்படி வந்துச்சு, அரசு அப்படின்னா உங்களால உயிரினத்தை தானா கிரியேட் பண்ண முடியுமான்னு அவங்க ஷாக் ஆகும். நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். அரசரால இதுக்கு மேலேயே பண்ண முடியும், அதுக்கு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்து அரசருக்கு சப்போர்ட் பண்ணணும், எப்பவோ அரசர் நல்லதுக்காக போராடுங்க அப்படின்னு ஆட்டோ சொல்லவோ ஏ அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. எல்லாமே நல்லபடியா போச்சு, எப்படி உயிரை கொண்டு வந்தீங்கன்னு அவங்க கேட்கும்போது சிரிச்சே சமாளிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மானா தேவையான அளவு இருந்தா நம்மளால யூனிட்ஸை சமன் பண்ண முடியும்னு இப்ப தெரிஞ்சிருச்சு, சோ நம்ம யூனிட்ஸை நம்மளால சமன் பண்ண முடியும் அப்படின்னு ஆட்டோ சொல்லவும் அடுத்ததா ஹீரோ சமனிங் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். தேவையான மானா மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். அவன் யாரை ஃபர்ஸ்ட் சமன் பண்ண போறீங்கன்னு ஆட்டோ கேட்டா குயின் ஆஃப் பக்ஸ் இஸ்லாவன் நம்ம ஹீரோ சொல்றான். டிஃபென்ஸ் அண்ட் ஃபைட்டுக்கும் கரெக்டா இருப்பா, ஒர்க்கர்ஸ் எதுவோ தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் அவளால கிரியேட் பண்ண முடியும், சோ வார் அண்ட் டொமஸ்டிக் அஃபேர்ஸ் ரெண்டுத்துலயுமே அவ தான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவ கிரியேட் பண்ற லார்வாவும் நமக்கு வேலைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நல்ல ஐடியா தான் ஆட்டோ சொல்றா. அது போக நம்ம மற்ற ஹீரோஸ்லாம் கொஞ்சம் நட்டு கலண்டவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுவும் என்னமோ உண்மைதான், ஒருத்த உலகத்தை அழிக்க நினைப்பான், இன்னொருத்த காங்கர் பண்ண நினைப்பான்னு ஆட்டோ சொல்லவும் நம்ம நேஷன் இன்னும் பெருசாகும் போது கண்டிப்பா அவங்க எல்லாம் தேவைப்படுவாங்க, பட் இப்போதைக்கு அவங்க தேவையில்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். கோஸ்ட் லேண்டுக்கு வர்ற வழியில ஒரு பார்பரியனை இவங்க மீட் பண்றாங்க. இப்பெல்லாம் இதுங்க பகல்லையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுல அப்படின்னு ரோனியஸ் டென்ஷன் ஆனா எல்லாரும் பின்வாங்குங்க, இதை நான் பாத்துக்கிறேன், நமக்கு வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி வெர்டல் இப்ப டேரக்டா 1-on-1 ஃபைட் பண்றான் அப்படின்னு போறான். ஹெல்ப் பண்றேன், என் வழியில யாரும் குறுக்க வராதீங்க அப்படின்னு வெர்டல் சொல்றான். ஓ ஹோலி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் அவன் சமன் பண்ணவும் வெர்டல் ஸ்வாட்ல லைட் வருது. வாலியாவோட சீக்ரெட் டெக்னிக் ஹோலி ஸ்வாட் ஆர்ட், இதை அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லோர்னியஸ் எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது அவங்களோட பிசிக்கல் எபிலிட்டிஸும் இன்க்ரீஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிவைன் மேஜிக்கை யூஸ் பண்ணி வெர்டல் ஈஸியா அந்த பார்பரியனை தோக்கடிச்சிருந்தான். இந்த பவருக்கு முன்னாடி எந்த ஈவிலாலையும் ஈஸியில ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி லோர்னியஸ் சொல்றான். உங்களோட இந்த பவரை வச்சு ஈஸியா நம்ம மிஷனை முடிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்கவும் எனக்கு ஷுவரா தெரியல அப்படின்னு சொல்லி வெர்டல் கொஞ்சம் தன்னடக்கத்தோட பேசுறான். கிங் டாக்டோ, நீங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல இருந்தவர், கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி ஆட்டோ கேட்கறா.
ஹாஸ்பிட்டல்ல தான் சாப்பாடு போட்டு சாவடிச்சிட்டாங்க, எங்கேயாச்சும் பர்கர்லாம் திங்க விட நம்ம ஹீரோ சொல்றான். ஆட்டோ ஹெல்த்தியான சாலட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுறா, இவ ஈவில் ஃபோர்ஸ்ல இருந்துகிட்டு இவ்வளோ ஹெல்த்தியா சாப்பிட்டா எப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாப்பிட்டு முடிச்ச உடனே மத்தவங்களுக்கு கூப்பிட்டு மீட்டிங் ஆரம்பிக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபாரஸ்ட் சுத்தி இருக்கிற ஏரியாவையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா அது பிளைனா இருக்கு அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. குவாலியாவும் அந்த இன்னொரு நேஷனும் இங்க இருந்து நார்த்ல தள்ளி இருக்கா, அவங்களால பிரச்சனை வராது. நம்மளுக்கு பக்கத்துல ஒரு டவுன் இருக்கு, அது ஒரு நியூட்ரல் நேஷன், பட் அது குவாலியாக்கு சொந்தமானது. மேபி அவங்க தான் நம்மள ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்மளோட டெரிட்டரி பெருசாகும் போது இந்த பிளாக் கலர் மிஸ்ட் எல்லா பக்கமும் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஏரியாக்குள்ள யாரோ வராங்க நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். ஃபைட் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, முடிஞ்சா பேசி அவங்கள திரும்ப அனுப்பிச்சிட்டு நம்ம ஹீரோ சொல்லவோ சரி அரசி அப்படின்னு சொல்லி ஆட்டோவா அந்த இடத்துக்கு போறா. செயின்ட் நினைச்ச மாதிரியே இந்த இடத்த சுத்தி ஈவில் எனர்ஜி இருக்கே அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. நில்லுங்க அப்படின்னு வர்டல் சொல்றான். தூரத்துல நிக்கிற ஆட்டோவா அவன் அங்கிருந்தே நோட்டீஸ் பண்ணிட்டான். ஏய் குட்டி பொண்ணு யார் நீ அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு டார்க் எல்ஃப் சர்வேவாக இந்த ஃபாரஸ்ட் குள்ள வந்திருக்கோம், நீங்க குவாலியாவோட ஹோலி நைட் தானே இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்கவும், முதல்ல நீ எங்களுக்கு பதில் சொல்லு, நீங்க எல்லாம் ஃபாரஸ்ட் குள்ள என்ன பண்றீங்கன்னு கேட்கவும், ஜஸ்ட் எங்க ஆளுங்க கூட சேர்ந்து வாழ்றோம் அவ்வளவுதான் சொல்லவும், உங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த ஃபாரஸ்ட்ல ஏதோ ஈவில் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்தோம், நாங்க உள்ள போலாமான்னு கேட்கவும், இல்ல முடியாது திரும்ப போயிருங்க அப்படின்னு ஆட்டோ சொல்றா. ஹோலி நைட்ஸே பார்த்து லோரியஸ் பேச வரதுக்குள்ள அமைதியா வார்டல் சொன்னா, சின்ன பொண்ணுக்குலாம் போய் இவர் பயப்படுறாடே அப்படின்னு சொல்லி லோர்னியஸ் நினைக்கிறான். நாங்களே பயந்து ஓடி வந்து இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அதை நீங்க கெடுக்காதீங்க, ஃபாரஸ்ட்குள்ள எந்த ஈவிலும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வா சொல்றா. எதுக்கு இதுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வா கேட்கவும், செயின்ட்டுக்கு ஒரு டிவைன் ரெவலேஷன் வந்தது, அழிவின் ஆரம்பம் இந்த இடத்துல இருந்து வரப்போதான் கேள்விப்பட்டான்னு சொல்லவும், சார் வர்டல் அது டாப் சீக்ரெட், இந்த மெர்சனரிஸ் கூட தெரியாது, ஏன் சொன்னீங்கன்னு கேட்டா லோர்னியஸ் அமைதியா இருன்னு சொன்ன, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்டல் சொல்றான். டாப் சீக்ரெட் விஷயத்தை இப்படி அசால்ட்டா வெளியே சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா நம்ம திரும்ப போன உடனே ஹையர் அப்ஸ்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு லோர்னியஸ் சொல்லவும், டிவைன் ரெவலேஷனா உள்ள அழிக்கிற மாதிரி தான், எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படின்னு வா சொல்றா. நாங்க காடோட மிஷனை பண்ண வந்திருக்கோம்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு தடுக்கிறாளா அப்படின்னு லோர்னியஸ் டென்ஷன் ஆகுறான். சார் ஹோலி நைட் பிரச்சனை எதுவும் வேண்டாம்னு நினைக்கிறா, திரும்ப போயிருங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றா. கொஞ்சம் கூட எங்களை உள்ள விட மாட்டீங்களான்னு கேட்கவும் முடியாதுன்னு வா சொல்லியிருந்தா. இவ கிட்ட ஈவில் எனர்ஜி வருதே அப்படின்னு சொல்லி லோர்னியஸ் பாக்குறான். கண்டிப்பா அந்த ஃபாரஸ்ட் குள்ள ஏதோ இருக்கு, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு லோர்னியஸ் நினைச்சா. பேரேல நினைச்சுதான் எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவா. அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அந்த மாதிரி உள்ள எதுவும் இல்ல அப்படின்னு வா சொல்லவும், சரியாப்பா உங்க வார்த்தையை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப போலாம் அப்படின்னு சொல்லி வர்டல் சொல்றான். அவ சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா, இதெல்லாம் ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு லோர்னியஸ் சொல்லவும், இங்க நான் தான் லீடர், நான் சொல்றதா கேட்கணும், திரும்ப போலாம் அப்படின்னு நம்ம போறேன். உங்க டியூட்டியை நீங்க விட்டுட்டு போறீங்க, உங்களை லீடர் பதவியில இருந்து நான் தூக்குறேன், நீ நான் தான் இங்க பொறுப்படுத்திக்கிட போறேன், நான் தான் லீடர், இது கடவுளோட ரெவலேஷன், நம்ம இதை முடிச்சுட்டு தான் போகணும், நம்ம இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறதுக்கு அந்த ஃபாரஸ்ட் குள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், மெர்சனரி லீடர் பார்க்கவும் வந்துட்டு லோர்னியஸ் தான் எங்களை ஹையர் பண்ணா, சோ அவன் சொன்னது தான் கேட்க முடியும்னு சொல்லவும், நம்ம இதை பேசியே தீர்த்துக்கிடலாமே அப்படின்னு சொல்லி ஆட்டோ அவங்ககிட்ட கேட்கிறா. வாய மூடுறி, எங்க வழியில நின்று உன்னை கொன்றுவான் அப்படின்னு லோர்னியஸ் சொல்லவும், எல்லாரும் அவங்க ஸ்வாட தூக்குறாங்க. சே கிங் ஆசைப்பட்டபடி இதை அமைதியா முடிக்க முடியல அப்படின்னு ஆட்டோ நினைக்கிறா. இப்போ லோர்னியஸ் கீழ இருந்து கண்மொழிச்சு பாக்குறான். என்னாச்சு நம்ம பார்த்தா சுத்தி ரத்தமா இருக்கு. கண்ணு மிக்கிற செகண்ட்ல ஆட்டோவா டென்டிகல்ஸ் வச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டா. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு, பட் லைஃப்ங்கிறது நம்ம நினைச்ச மாதிரியே போகாது அப்படின்னு ஆட்டோ சொல்றா. இந்த இடத்துல போன எபிசோட்ல நடந்ததையே ஒரு சின்ன ரீகேப் மாதிரி காமிக்கிறாங்க. ஃபாரஸ்ட்குள்ள இருந்து யார் இந்த குட்டி பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒரு எல்ஃப், இங்க நாங்க ஜாலியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லவும், நாங்க உள்ள வரணும், எங்களோட இன்வெஸ்டிகேஷன் இந்த இடத்துல இருக்கு, கடவுளோட ரெவலேஷன் தான் இது அப்படிங்கிற டாப் சீக்ரெட்டை சொல்லியுமே கூட ஆட்டோ அவங்கள உள்ள விடலாவா டேஞ்சரஸ்னு புரிஞ்சுக்கிட்டு வர்டல் திரும்ப போக பார்த்தா லோர்னியஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஃபைட் பண்ண போறான். ஸோ இன்ஸ்டன்டா ஆட்டோ எல்லாத்தையும் கொண்டுருதா, நம்ம நினைச்சபடியே போறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஆட்டோ கேட்கறா. ஆமா நம்ம நினைச்ச மாதிரி போறதே இல்லை, நம்ம ஹீரோவோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான், நான் அவளை தடுக்கிற, சீக்கிரம் இங்க இருந்து எல்லாரும் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி வர்டல் சொல்றான். தேடி வந்த கிலோமீட்டர் இப்போ முன்னாடி தான் இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு ஆட்டோ கேட்கற. ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை யாரும் விட்டு கொடுக்காதீங்க, சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி வர்டல் சொல்றான். ஆரையோ நீ டோர்ஸ்ல இருந்து அவளை அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னா ஆட்டோ ஈஸியா அது எல்லாத்தையும் தடுக்கிறா. எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருந்துச்சுன்னு வர்டல் சொல்லவும், நானும் ஒத்துக்கிறேன், எல்லாம் நல்லபடியா போச்சு, ஒழுங்கா நீங்க திரும்ப போயிருந்திருக்கலாம், இது எல்லாம் அந்த முட்டாளோட ஃபால்ட் தான், அவன் தான் சண்டை இழுத்துட்டான் அப்படின்னு லோர்னியஸ் அவ கை காமிக்கிறா. செயின்டோட ரெவலேஷன் படி நார்த்ல ஒரு விச் இருந்தா, பட் ஈஸ்ட்லயும் இந்த மாதிரி ஒரு விச் இருப்பான் நாங்க எதிர்பார்க்கல, இருக்கிற விச்சுக்கோ இவளுக்கோ சம்மந்தம் இருக்குமான்னு வர்டல் யோசிக்கிறான். ஏற்பாடுகளை பண்ணிட்டீங்கன்னா சண்டைக்கு வரீங்களா அப்படின்னு ஆட்டோ கேட்கறா. ரெண்டு ஹோலி நைட்ஸுமே இப்போ டிவைன் பவரை யூஸ் பண்றாங்க, இவ்வளோ வீக்கா இருக்கீங்களா, நம்ம ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. பட் ஆட்டோவோட ரெண்டு டென்டகல்ஸ் அவங்க வெட்டிட்டாங்க, ரெண்டு வெட்டியாச்சும் பேலன்ஸ் 4 தான் இருக்குன்னு சொல்லவும், அவங்க டிவைன் பவர் ஈவில்ஸ்க்கு எதிராக செயல்படும்ல அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா, டக்குன்னு வந்து இன்னொரு டென்டகலையும் அவ வெட்டிட்டான், இன்னும் 3 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுலயும் ஒண்ணு வெட்டினா பேலன்ஸ் இருக்கிற 2 வச்சு அவ அட்டாக் பண்றா. உங்களை மாதிரி ஹியூமன்ஸோட வீக்னஸ் எனக்கு நல்லா தெரியும், ஹியூமன்ஸையும் நான் ஷீல்டா பயன்படுத்தினா உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நீங்க என்ன அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லவும், ஜஸ்ட் அந்த 2 பேரோட உயிரை நான் விட்டு கொடுத்தா அந்த மான்ஸ்டர் கொன்றலாம், நிறைய பேர் உயிரை காப்பாத்தலாம், ஸோ அவங்கள நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், மட்டும் நம்ம ஹோம் டவுனுக்குள்ள வந்ததோ நிறைய பேர் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்டேஜஸோட சேர்த்து இவளோட டென்டகல்ஸ் அவங்க வெட்டிட்டாங்க. இதை நான் எதிர்பார்க்கல, எல்லா டென்டகல்ஸையும் வெட்டிட்டாங்களா அப்படின்னு ஆட்டோ பார்த்துட்டு
அப்படியே ஒரு வில்லத்தனமா சிரிக்கிறா. வெர்டல அப்படியே டென்டக்கல்ஸை வச்சு கொத்தி தூக்குறா. ஓடிரு லோர்னியஸ் அப்படின்னு அவன் சொல்றான். சார் வெர்டல் அப்படின்னு சொல்லி லோர்னியஸ் கதறான். முட்டா பசங்களா, என்கிட்ட வெறும் 6 டென்டக்கல்ஸ் தான் இருக்கு, நான் உங்ககிட்ட எப்படா சொன்னேன், அண்ட் என்னால ஈஸியா ஹீலிங்கும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. வேற வேற தசையை நோக்கி ஓடி எப்படியாச்சும் தாப்பீங்க அப்படின்னு சொல்லி லோர்னியஸ் சொல்றான். அடச்சா, என் ரேஞ்சை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்களே அப்படின்னு ஆட்டோ பார்த்துட்டு லோர்னியஸோட ஹோலி மேஜிக் மாதிரியே அவளும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஹோலி ஸ்வாட் ஆர்ட்ஸ் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன் ஃப்ரெண்டு வெர்டலுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா லோர்னியஸ், நீ அவனை விட ஒரு ரேங்க் கம்மி தானே அப்படின்னு வா கேட்கறா. அவன் உண்மையிலேயே பவர்ஃபுல்லானவன், பட் உன்னால பாரு உன் முட்டாள்தனத்தினால அவன் இறந்து போயிட்டான். அவன் உன் ஒய்ஃப் மார்ஷா மீனாலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும் அது எப்படி உனக்கு தெரியும் நம்ம கேட்டா, நான் கொல்றவங்களோட ஸ்கில் மட்டும் இல்ல அவங்களோட மெமரிஸையும் என்னால காப்பி பண்ண முடியும் அப்படின்னு ஆட்டோ சொல்றா. அவ எத்தனை பேரை கொல்றாளா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறுவாளா அப்படின்னு சொல்லி லோர்னியஸ் ஷாக் ஆகிறான். அட்லீஸ்ட் மெர்சனரிஸ் வச்சு தப்பிச்சிட்டாங்களே, அப்படிதானே நீ நினைக்கிற முட்டா பசங்களா அப்படின்னு வா சொல்லவோ, கண்டிப்பா அவங்க போய் வெளியே இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க, ஒன்னு அழிக்க ஒருத்தன் வருவான்னு சொல்லுவோம். மெர்சனரிஸ் தப்பிச்சிட்டாங்களான்னு கொஞ்சம் பாருன்னு வா சொல்றா. வரதுக்கு முன்னாடியே சுத்தி டார்க் எல்ஃப் எல்லாத்தையும் நான் அந்த இடத்துல வச்சிட்டா எவனையும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக விட மாட்டோம் அப்படின்னு லோர்னியஸையும் அவ கொலை பண்ணிருத்தா. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அறக்குறையா உயிர் இருக்கு. முதல்ல நீ அந்த வெர்டல் பேச்சை கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கோ தெரியுமா? வீட்டுக்கு போயிருப்ப, குழந்தைய பார்த்திருப்ப, வைஃப் கூட ஹாப்பியா இருந்திருப்ப, அவ்வளோ சந்தோஷமா எங்க லைஃபை கண்டினியூ பண்ணிருப்போம். பட் நீ தேர்ந்தெடுத்த ஃபியூச்சர் எப்படி இருக்கு பாத்தியா? நீ செத்துட்ட, உன் ஃபேமிலியும் சாக போறாங்க, உன் பொண்ணு சாக போறா, உன் மெமரிஸ்ல இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உன் சொந்தக்காரங்கள்ல கடைசியா இருக்கிற எல்லாவனையும் நான் கொல்லுவேன். 100 1000 ஆகும், 1000 மில்லியன் ஆகும், அத்தனை பேர் ஒன்னால சாக போறாங்க. சாகும்போது எல்லாரும் கேட்பாங்க, எதுக்காக எங்களை கொல்றீங்க, நாங்க என்ன பண்ணணும்? அப்போ நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், நீ எடுத்த முட்டாள்தனமான முடிவால தான் அவங்க எல்லாரும் சாகுறாங்க. சாகும்போது கூட அவங்க எல்லாரும் ஒன்னதான் இருப்பாங்க. ஃபேர்வெல் லோனியஸ், அவன்ல இருந்து உன் ஃபேமிலி சாகிறத நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு ஆட்டோ சொல்லவும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் வழியில அப்படியே கதறான். அப்படியே அவனை அவ கொலை பண்றான். லேடி ஆட்டோ, நீங்க சொன்ன மாதிரியே ஒருத்தரை கூட இங்க இருந்து தப்பிக்க விடல, எல்லா மெர்சனரிஸையும் கொன்னாச்சு அப்படின்னு சொல்லி கியாவும் மத்தவங்களும் வராங்க. நல்ல கரையா பண்ணீங்க, கிங் இதை கேட்டு சந்தோஷப்படுவாருன்னு ஆட்டோ சொல்றான். சொன்ன மாதிரியே அவன் ஃபேமிலியில எல்லாரையும் தேடி கொல்ல போறீங்களோ அப்படின்னு கியா கேட்கவும், வாய்ப்பே இல்லை, நான் ஏன் அதை பண்ண போறேன், வீட்டுல அவன் நிம்மதியா சாவக்கூடாதுன்னு நான் சும்மா அவன்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு வா சொல்றா. பார்த்தா டென்ஷனா தெரியுது, எதுவும் பிரச்சனையான்னு கியா கேட்கவும், முக்கியமான ஒரு விஷயத்த அரசர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வா கிளம்புறா. நார்த் சைடுல விச்சஸ் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இட்டர்னல் நேஷன்ஸ் கேம்ல வந்து விச்சஸ்னு எதையும் மென்ஷன் பண்ணல. ஒருவேளை இந்த வேர்ல்டுல ஒரிஜினலாவே விச்சுன்னு யாராச்சும் இருப்பாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேம் வேர்ல்டோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இங்க ஒர்க் ஆகுறதுனால தான் இது நம்ம கேம் வேர்ல்டுன்னு நினைச்சோம். பட் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வரும்போது கொஞ்சம் யோசிக்கணுமே நம்ம யோசிக்கிறா. அதுவோ கரெக்ட் தான், கேம் வேர்ல்டுல ஆட்டோவோட ஒரு பர்சனோட எபிலிட்டிஸை மட்டும் தான் ஸ்டீல் பண்ண முடியும். பட் இந்த வேர்ல்டில் மெமரிஸையும் சேர்த்தவா ஸ்டீல் பண்ணுறாளே நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். மெமரிஸ் மூலியமாக குவாலியாவை பற்றி சிச்சுவேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நார்த்தில் இருக்கிற பெரிய டிசாஸ்டர்னால இப்போதைக்கு நம்மளை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. பட் கூடிய சீக்கிரமே அவங்க நம்மளை தேடி வந்துருவாங்க. அது போக அந்த விச்சு, அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனோட மெமரிஸில் இந்த விச்சை பற்றி எதுவுமே இல்லை. தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த விச் வந்துட்டு ஒரு ஆர்மியவே தனியாளாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவான்னு சொல்லுவோம். அண்ட் அவளோட பேரு எராக்கினோ அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றா. இப்போ அந்த விச்சை தான் நமக்கு காமிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க எடுக்கிற முடிவுல தான் அவங்களோட முடிவை சந்திக்கிறாங்க. சரி வாங்க அடுத்த சிட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இறந்த எல்லாத்தையும் அவ வந்து எழுப்புறா. ஆட்டோ, நார்த்ல வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் ரீசெண்டா தான் நடந்திருக்கு. நம்மளும் ரீசெண்டா தான் அந்த கேமுக்கு வந்தோம். ஒருவேளை நம்ம வந்த மாதிரியே இந்த கேமுக்கு வர வேர்ல்ட்ல இருந்தும் ஆளுங்க வந்திருப்பாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க ஆக்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களும் ஈவில் அலைண்டா தான் இருக்கணும். பட் அவங்களே நமக்கு எதிரி ஆவாங்களான்னு இவங்க யோசிக்கிறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, இப்போ பிரச்சனை மேல பிரச்சனையா வருது அப்படின்னு ஆட்டோ யோசிக்கிறா. கண்டிப்பா நம்ம ஆர்மியை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காகவே சீக்கிரமா அந்த ஹீரோவை சமன் பண்ணணும். பிளான் பண்ணபடியே இஸ்லா தான் நமக்கு இதுக்கு கரெக்டா இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் மானா தேவை, கலெக்ட் பண்ணிட்டா ஹீரோவை சமன் பண்ணிடலாம் அப்படின்னு ஆட்டோ சொல்றா. அது மட்டும் கிடையாது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் மாத்தலாம்னு இருக்கேன். நம்ம ஒரு அலைன்ஸை ஏற்பாடு பண்ணலாம். குவாலியாவோட எதிரி கண்ட்ரி, அவங்க கூட நம்ம அலைன்ஸ் வச்சுக்கலாம். எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்கல்ல, நம்ம கூட ஜாயின் பண்றதுக்கு நியூட்ரல் நேஷன் இருக்கு. அண்ட் நம்ம பக்கத்துல ஈஸ்ட்ல தான் அது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த நியூட்ரல் நேஷனை தான் நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்டாஃப் ஹோல்டர்ஸ் தான் பார்பரியன்ஸை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டாங்களேன்னு சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க. எல்லாரும் இன்னும் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் ஹோல்டர் அங்க இருந்து போகும்போது பார்த்தா இன்னும் நிறைய பார்பரியன்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பாக்குறா. இப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆட்டோ அங்க இருந்து கிளம்பும் போது, கிங் டாக்கட்டோ, அது வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் வில்லத்தனமாக ஒரு மாதிரி நடந்துக்கிட்டேன். இங்கே கேட்டுக்கிட்ட மாதிரி ஃபைட் இல்லாமல் என்னால் அவங்கள திரும்ப அனுப்ப முடியல, நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு ஆட்டோ சொல்லுவோம். அதுக்கு என்ன நம்ம ஹீரோ கேட்குறான். என்ன அப்படின்னு வா பார்க்கும்போது மற்றவங்க கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ இவா கண்ணுக்கும் பிளாக்காக தெரியுறான். உன்னால முடிஞ்சதை நீ ட்ரை பண்ண, பட் அவங்க தானே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க, வாமல எந்த தப்போ இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம். தேங்க்ஸ் கிங் டாக்கட்டோ, நான் என் பெஸ்ட்டை கொடுத்து இனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்கிறா. அப்போகலிப்ஸ் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் மெசேஜ் காமிக்குது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது.
இப்போ நம்ம ஹீரோவோட லேண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவைஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த டார்க் எல்ஃப்ல இருக்கிற ஒரு 2 பொண்ணுங்களை நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஏன் இன்னும் உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கான பேலஸை கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது. இந்த பேலஸ் ஓரளவுக்கு சூப்பரா தான் இருக்கு அண்ட் தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதை விட பெரிய பேலஸா வானத்துல நம்ம ஒன்று கேட்டணும் அப்படின்னு ஆட்டோ சொல்றா. ஆமா நம்ம ஹீரோ சொல்லும்போது அச்சு அரசை நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், உங்களுக்கு நான் அட்டெண்டே இல்லையா அப்படின்னு வா சொல்லவும் அது தேவையான நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வா சொல்றா. அப்படின்னா நான் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கிற ஆளை வையா நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேச்சுரலா வர மாட்டேங்குது, நான் ரொம்பவே லோன்லியா இருக்கல நம்ம ஹீரோ சொல்றான். அரசு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன் அப்படின்னு வா சொல்லிட்டு மோல்டார் எல்லா சின்ன பொண்ணுங்களையும் வர சொல்ல அரசர் விரும்புறாருன்னு சொல்லவும் என்னது நம்ம ஹீரோவும் மோல்டரும் ஷாக் ஆகுறாங்க. பட் ஆட்டோ என்ன அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க, எப்படி வேணா பேசலாம், எந்த பிரச்சனையும் இல்ல நான் யோசிக்கிறேன் எதுக்கு அப்படின்னு மோல்டர் கேட்கவும் அரசருக்கு சின்ன பொண்ணுங்களை தான் பிடிக்கணும் வா சொல்லவும் எல்லாரும் தப்பான அர்த்தத்துல புரியுறாங்க. ஆட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு சொல்லிட்டு அரசி அப்படின்னு வா திரும்பினா நம்ம ஹீரோ மண்டேலியே ஒன்று போடுறான். அட்டெண்டா இருக்கிறதுக்கா இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு மோல்டர் சொல்றான். சின்ன பசங்க இருந்தா புது ஐடியாஸ் கொடுப்பாங்க, எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும்னு சொல்லவும் அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட ஒர்க் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு, அடல்ட் வேலை பாக்குற ஒருத்தங்களை போடுறத விட சின்ன பசங்களை போடுறது பெஸ்ட்னு ஆட்டோ சொல்றா. ஒரு ஆம்பளை குழந்தைய கேட்க வேண்டியதானு கேட்கவும் அது மட்டும் இல்ல ஃபியூச்சர் லீடர்ஷிப்காகவும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். விமென்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லவும் இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு எம்லி சொல்றா. சீக்கிரம் பொண்ணுங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஆட்டோ சொல்றா. நம்ம ஹீரோ பார்த்து எல்லா பொண்ணுங்களும் பயந்து அழுறாங்க. அவங்க எல்லாம் குழந்தைங்க தான் அப்படி பயப்படுறாங்கன்னு ஆட்டோ சொல்லிட்டு அழாத தைரியமான குழந்தைங்களே இல்லையா எல்லாரும் வீக்லிங்ஸ் அப்படின்னு ஆட்டோ கத்துறா. அந்த ட்வின்ஸ் அண்ட் கியா சொல்லவும் வேணான்னு மோல்டர் சொல்றான். அவங்க யாருன்னு ஆட்டோ கேட்குமா அது ஒரு பெரிய கதை அப்படின்னு மோல்டர் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த பொண்ணுங்க அரசருக்கு வேலை செய்ய கரெக்டா வர மாட்டாங்கன்னு மோல்டர் சொல்லவும் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும், வர சொல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த பொண்ணுங்க புத்திசாலி, அரசருக்கு கரெக்டா வருவாங்க அப்படின்னு கியா சொல்றான். ஃபர்ஸ்ட் அந்த ட்வின்ஸ் சமன் பண்ணுங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாப்போம்னு ஆட்டோ சொல்றா. இந்த பொண்ணுங்க பயம் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. மூஞ்சில தளம்பு இருக்கிற பொண்ணு கேரியா அண்ட் அவளோட பிக் சிஸ்டர் மரியான்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. உன் உடம்பெல்லாம் ஏன் தளம்பா இருக்க கேரியான்னு கேட்கவும் அது ஒரு டிசீஸ்னால வந்துச்சுன்னு பா சொல்றா. அது ஒரு பிளேக்னால ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி மோல்டர் எக்ஸ்பிளைன் பண்றான். என்னை விட ஆக்சுவலி என் பிக் சிஸ்டர் தான் இதை விட பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு சொல்லவும் ஏன் அப்படி என்ன பண்ணான்னு ஆட்டோ கேட்டா எங்க அம்மாவையும் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மரியா சிரிச்சுட்டே சொல்றா. அது ரொம்பவே ஹார்டான டெசிஷன் அப்படின்னு மோல்டர் ரொம்பவே தயங்குறான். அவன் சொல்லாமே நம்ம ஹீரோவே புரிஞ்சுக்கிட்டான். சாப்பாடு இல்லாம இவங்க கஷ்டப்பட்ட டயத்துல கரியா அண்ட் மரியாவோட அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட டெட் பாடியை தான் இந்த மொத்த எல்ஃப் ஆளுங்களும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்காங்க. கதையில இந்த விஷயத்தை கொஞ்சம் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க இதை பார்த்து வருத்தப்படுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஆட்டோ யோசிக்கிறா. அரசே நீங்க வெள்ளையா இருக்கீங்கன்னு சொல்லவும் எப்படி நம்ம ஹீரோ கேட்டா எனக்கு தெரியலன்னு வா சொல்றா. மரியா என்ன டேக் கேர் பண்ணிக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவும் சரி அப்படின்னு வா சொல்றா. ஃபியூச்சர்ல லீடரா இருக்கிறதுக்கும் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அரசர் ப்ராப்பரா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாரா அப்படின்னு ஆட்டோ பாக்குறா. என் பிக் சிஸ்டருக்கு இதுல ஓகேனா எனக்கு ஓகே தான் கேரியா சொல்றா. இந்த 2 பேரும் இனி அட்டெண்டா இருக்கட்டும் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். அப்ப இனி 2 பேரும் அரசரை நல்லா பாத்துக்கோங்கன்னு ஆட்டோவும் சொல்றா. அரசே உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், அந்த பொண்ணுங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு தடவை கூட அளவே இல்லை, அவங்க மனசை அவங்க கல்லா ஆக்கிக்கிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணா கருணை காட்டுங்க அப்படின்னு மோல்டர் சொல்லிட்டு போறான். தண்ணி வேணும் நம்ம ஹீரோ கிட்ட கால் தடுக்கி நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே மரியாதை ஊத்தி பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். உடனே கேரியா நான் தொடக்கிறேன் அப்படின்னு சொல்லி டவலை வந்து நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே போட்டு தேய்க்கிறா. திரும்பவுமா அப்படின்னு ஆட்டோ டென்ஷன் ஆகுறா. மீட்டிங் இருக்கு, நீங்களும் அரசர் கூட அட்டன் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க அப்படின்னு ஆட்டோ கூப்பிடுறா. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இப்போதைக்கு எம்லி தான் இன்சார்ஜா இருக்கா, எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு, தேவையான மரக்கட்டைகளும் ஸ்டாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அடுத்து என்ன பில்டிங்கை கட்டலாம் அப்படின்னு ஆட்டோ கேட்கறா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே வர்க்கர்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் எம்லி சொல்றா. அது ரிசோர்ஸ் யாரு மேனேஜ் பண்றதுன்னு கேட்டா அதுவும் நான் தான் எம்லி எந்திக்கிறேன். எம்லியே தான் ஃபுட் மெட்டீரியல் சப்ளைன் எல்லாத்துக்குமே இன்சார்ஜா இருக்கிறா. சார் மானாவை வச்சு எமர்ஜென்சி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாலும் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஃபியூச்சர்ல நம்மளே செய்யற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு அரசரை கேட்க கூடாது அப்படின்னு ஆட்டோ சொல்றா. அடுத்து மேஜிக் ரிசர்ச் எப்படி போகுதுன்னு கேட்கவும் மிலிட்டரி மேஜிக் நான் அச்சீவ் பண்றதுக்கு கிட்ட நெருங்கிட்டேன், அரசர் கொடுத்த அறிவை எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு மோல்டர் சொல்றான். பட் வாருக்கு மட்டும் தான் அந்த மேஜிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், டொமஸ்டிக் அஃபேர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்னு ஆட்டோ யோசிக்கிறா. அடுத்ததா 6 மேஜர் எலமெண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறா. அடுத்து நம்ம மிலிட்டரி எப்படி இருக்குன்னு கேட்கவும் ஹெட் வாரியர் கியா ரிப்போர்ட்டிங் மேம், லாங் லெக்டு பக்ஸ் எல்லா பக்கமும் கண்காணிச்சிட்டு இருக்கு. பட் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவை தாண்டி தான் பெருசா என்ன நடக்குன்னு தெரியல, சோ பார்டர் எல்லாத்துலயுமே இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆள் போட்டிருக்கேன்னு சொல்லவும் சுத்தி பேட்ரோலிங்க்கு இன்னும் நிறைய ஆளை போடு அப்படின்னு ஆட்டோ சொல்றா. பட் மேடம் ஃபைட்டிங்கையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி கியா கேட்கவோ ஹீரோஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு ஆல்ரெடி பாத்துருக்கல, ஃபைட்டை பத்தி கவலைப்படாதானவா சொல்றா. கூடிய சீக்கிரமே கோயின் ஆஃப் பக்ஸ் இஸ்லாவை சமன் பண்ணிடுவான் நம்ம ஹீரோ சொல்றான். சமன் பண்றதுக்கு தேவையான ஃபிளஷ் ட்ரீ ஃப்ரூட் ஆல்ரெடி ரெடியா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். சோ இப்ப மானா மட்டும் தேவையான அளவு இருந்தா போதும்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்படியே இந்த மைனஹரா நேஷனுக்கு தேவையான நிறைய விஷயங்களை இவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறாங்க. கிங் டாக்டோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஆட்டோ கேட்கவும் எல்லாம் நல்லபடியா தான் போது நம்ம ஹீரோ சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ண எல்லாமே சிஸ்டம்ல அப்லோட் ஆகுது. மரியா எல்லா பேப்பரையும் கால் தவறி கீழே போட்டுருதா. ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல கேரியா வந்து அந்த பேப்பரை கிழிச்சிருந்தா. பரவாயில்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். அரசே நீங்க மோசமான பர்சனான்னு மரியா கேட்கவும் நான் ஈவில் அலைன்மெண்ட்ல இருக்கேன், ஆப்வியஸ்லி ஈவில் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நாங்க இவ்வளவு தப்பு பண்ணியும் ஏன் எங்களை கொல்லலன்னு மரியாவோ கரியாவோ கேட்கறாங்க. என்ன கேர் பண்ணிக்கிறீங்களா நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல நாங்க உங்களுக்கு பிரச்சனையை தானே கொடுக்குறோம்னு அவங்க கேட்கறாங்க. ஆக்சுவலி
ஆக்சுவலி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு குட் பர்சன் அப்படிங்கிறவன் சில விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியும். மத்தவங்ககிட்ட இருந்து திருடக்கூடாது, மத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது, நிறைய விஷயம் இருக்கு. பட் பேட் பர்சனா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கவும், மோசமான விஷயங்களை பண்றது, கொலை பண்றது அப்படின்னு மரியா சொல்லவும், இல்ல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைச்ச விஷயத்த பண்றது, அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுவா இருந்தாலும் என் இஷ்டத்துக்கு நான் பண்ண, நான் ஒரு ஈவில் பர்சன். ஸோ நான் உங்க 2 பேர்கிட்டயோ கைண்டா நடந்துக்கிட்டது ஏன் விருப்பம் நம்ம ஹீரோ சொல்லவும், இதெல்லாம் சீட்டிங்னு கேரியா சொன்னா, ஏன்னா நான் பேட் பர்சன் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க 2 பேருமே வேணும்னே தான் இந்த எல்லா தப்பையும் பண்ணீங்க. அப்படி பண்ணா நான் உங்களை கொலை பண்ணுவேன்னு நினைச்சீங்கல்ல, பட் உங்களுக்கு சாவறது பயமா தானே இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமானவங்க சொல்லவும், இவங்கள நினைச்சா பாவமா இருக்கு. அவங்க அம்மா இறந்ததுக்கு அவங்களும் ஒரு வகையில காரணம். அவங்களால தன்னை மன்னிக்க முடியல. இந்த மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணா நான் அவங்கள கொல்லுவேன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல. அவங்க பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணதுனால தான் இப்போ நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்லவும், பட் எங்களை மன்னிக்க முடியல, எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கேரியா சொல்லவும், உங்க அம்மா கடைசியா என்ன சொன்னாங்கன்னு கேட்கவும், உயிரோட வாழுங்கன்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. உங்க அம்மா சரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவங்க பாசத்தால தான் இப்போ நீங்க உயிரோட இருக்கீங்க. அதை அவமதிக்காதீங்க. கொடுத்த அந்த லைஃப்ல நீங்க ஹாப்பியா வாழ்ந்தாதான் உங்க அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க. இதை நினைச்சு நீங்க அவமானப்பட்டு வாழணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃப்ரீயான பீப்புள், ஸோ தலை நிமிர்ந்து வாழலாம். உங்க எமோஷன்ஸையும் நீங்க அடக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்பதான் அந்த 2 பேரும் அப்படியே கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோ ரிப்போர்ட் பண்ண உள்ள வர இவங்க 2 பேரும் தூங்கவும் அமைதியாரு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அந்த நியூட்ரல் சிட்டியை பத்தின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ எந்திரிச்சு போறான். ஹியூமன்ஸ் அண்ட் பேஸ்மெண்ட் ஒன்னா இருக்கக்கூடியதான் அந்த ஹராங்கவன் சிட்டி. ஸ்டாஃப் ஹோல்டர்ஸா யார் இருக்காங்களோ அவங்க தான் அதுக்கு லீடரா இருப்பாங்க அப்படின்னு வா சொல்றா. தனியா ஒரு ரிமோட் சிட்டியை எதுக்கு இவங்க கட்டி வச்சிருக்காங்க, நமக்கு குட்ஸ் சப்ளை கிடைச்சதுன்னா நமக்கு பிரோஜனமா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சா. அந்த இடத்துல டிராகன் வைன் மைன் ஒன்று இருக்கு, அங்க மானா நிறைய கிடைக்கும். அந்த இடத்த இப்போதைக்கு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம மட்டும் போய் ஹெல்ப் பண்ணோம்னா அந்த டிராகன் வைன்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபார்கவன் சிட்டியும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சிட்டில அட்டாக் நடக்குன்னா ரெஃப்யூஜிஸ் நம்ம இடத்துக்கு வராங்களா அப்படின்னா அவங்களை ஏத்துக்கோ நம்ம ஹீரோ சொன்னா. அடுத்து நம்ம டார்கெட் அந்த டிராகன் வைன் தான். தேவையான மானாவோ கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் 7. அந்த நியூட்ரல் நேஷன் ஃபார்கான்ல வந்துட்டு மானா ஸ்டோன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அந்த இடத்துல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஹை அலர்ட்ல இருப்பாங்க அப்படின்னு ஆட்டோ எக்ஸ்பிளைன் பண்றா. எதுக்கு மான்ஸ்டர்ஸ்லாம் அவங்கள அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம அடுத்த டார்கெட் ஃபார்கான் தான் இவங்க முடிவு பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபார்கானோட அந்த லீடரை வந்துட்டு ஆட்டோ மீட் பண்றா. அந்த ஃபார்கானோட லீடருக்கு இவங்க எல்லாருமே பிளாக் மிஸ்ட்ல இருக்கிற மாதிரி டார்க்கா தான் தெரியுறாங்க. லேடி டோனுக்கு போல என்ன பண்ணுன்னு கேட்கப்போ, அவசரப்பட்டு பயத்துல யாரும் அட்டாக் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றா. ஆட்டோவும் மத்த எல்லாத்தையும் பின்னாடி அனுப்பிட்டா அட்டாக்கு தயாரா தான் நின்னுட்டு இருக்கா. ஹலோ, என்னோட பேரு பேபே அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து நிக்க. பாவி ஆள் தெரியாம காமெடி பண்றானே அப்படின்னு அந்த லீடர் டென்ஷன் ஆகுறா. உங்களோட கிங்க பாக்குறதுக்கு என்ன கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த லீடர் சொல்றா. அந்த பேபேங்கிற பையனையும் சேர்த்தா கூட்டிட்டு வராங்க. லேடி ஆட்டோ, இவன் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, இந்த பையன் ஒரு முட்டாள், என்னோட பேரன் தான் அப்படின்னு வா சொல்றா. ஹில் ஜெயின்ஸ் மத்தவங்க எல்லாம் எங்களை அட்டாக் பண்றதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. கிரேட் பவர்ஃபுல் கிங் டாக்டோ அப்படின்னு ஆட்டோ இன்ட்ரடியூஸ் பண்றா. எல்லாரையும் விட இந்த கிங் தான் ரொம்ப பவர்ஃபுல், அவனை பார்த்தாலே தெரியுது. பேபேவனா இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அவன் சின்ன வயசா இருந்தாலும் இப்பவே ஸ்டாஃப் ஹோல்டரா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். ஸ்டாஃப் ஹோல்டரா ஃபார்கனுக்கு அடுத்த லீடர் தேவை அப்படின்னு அந்த லீடர் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. பேபே ஒரு மான்ஸ்டரை டெஸ்ட்ராய் பண்ணா. அந்த ஜெயண்ட் திரும்பி எந்திரிச்சு அவனை அட்டாக் பண்ண போகப்போ டக்குன்னு இந்த லீடர் தான் வந்து அவனை காப்பாத்துறா. அதுக்கப்புறமா மத்த பீஸ்மெண்ட்லாம் சேர்ந்து ஒரு வழியா அந்த ஜெயண்ட்டை கொண்டுதாங்க. பாட்டி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேபே கத்திட்டு இருக்காங்க. பாட்டின்னு கூப்பிடாதான் மத்தவங்க முன்னாடி லேடி டோனுக்கு போலின்னு கூப்பிடு. நீ ஒரு ஸ்டாஃப் ஹோல்டர் இப்படி பொறுப்பே இல்லாம நடந்துக்கிட்டா எப்படி அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பாட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான். கர்ஸ்ட் லேண்ட்ல இருந்து அப்பக்கலிப்ஸ் வரப்போது அதை போய் நாங்க விசாரிக்க போறோம். இந்த அட்டாக்ஸ் எல்லாம் கூட அந்த கர்ஸ்ட் லேண்ட்ல இருந்து தான் வந்திருக்கலாம். இப்பவே யார் நீங்க ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லவும், நீங்க போயிட்டு வாங்க டாட்டானவ சொன்னா, நீயும் தான் எங்க கூட வார அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லி டேஞ்சரஸான இடத்துக்கு இவனை கூட்டிட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு அந்த லீடர் நினைக்கிறா. எங்க என் பேரு பேபே, என் கூட ஃப்ரெண்ட் ஆகுறீங்களா அப்படின்னு அந்த பையன் கேட்கப்பா. ஆட்டா பாவிக்கு இங்க முன்னாடி மரியாதை இல்லாம பேசிட்டியே அப்படின்னு சொல்லி டோனுக்கு போலி டென்ஷன் ஆனா. ஃப்ரெண்ட்ஸா? ஓ, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அரசே, ஃபைனலி நீங்க ஒரு ஃப்ரெண்டை மேக் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஆட்டோ சொல்ற. நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி டோனுக்கு போலிக்கு ஒன்னும் புரியாம நின்னுட்டு இருக்கா. இப்ப இங்க இருக்கிற டிஷ் சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி ஒன்னு சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லவும், இந்த சாப்பாடுலாம் எங்க நேஷனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஆட்டோ சொல்றா. இந்த மாதிரி கிளாஸையும் நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்றாங்க. இது டேஸ்டா இருக்கு, இன்னும் கொண்டு வாங்கன்னு பேபே அவன் பாட்டு வாங்கி குடிச்சிட்டு கியா அண்ட் எல்டர் மோல்டர் கூட எல்லாம் காமெடியா பேசிட்டு இருக்கான். எல்லார்கிட்டயும் இந்த பையன் ஈஸியா சோஷியலைஸ் ஆகுறானே நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபார்கவன் கூட எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது, எனக்கு கம்யூனிகேஷன் வராதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த பையன் இப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏ பேபே, என் கூட சேர்ந்து கேம் விளையாடுறியா நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாரும் ஷாக்கிங்கா பார்க்கவும் ஏன் பாக்குறாங்க நம்ம ஹீரோ பாக்குறான். ஓகே விளையாடலாம் அப்படின்னு பேபே சொல்றான். டிக்டாக்டோ அந்த கேம் தான் வந்துட்டு இவங்க விளையாடுறாங்க. சின்ன புள்ளத்தனமா கேம் விளையாடுறாங்க. நம்ம ஹீரோவை தோக்கடிக்கவும் நம்ம ஹீரோ எதுவோ பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ஷாக் ஆகுறா. இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுற முன்னாலாச்சு, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா நான் ஃபீல் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ தோத்துக்கிட்டே இருக்கான். இந்த இன்டெலிஜென்ட்டா செஸ் மாதிரி வர கேம்ல நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். எல்லாத்தையும் நான் ஜாலியா
ஜாலியா என்ஜாய் பண்ண மைனஹராக்கு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேம் எல்லாம் எங்க கண்ட்ரிக்கு கொடுப்பீங்களான்னு நம்ம கேட்கவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பத்தி எப்படி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவனே இந்த டாபிக் கொண்டு வந்துட்டான், நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இவ்வளவு நேரம் காமெடியா பேசிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்பதான் சீரியஸ் ஆகிறான். அந்த பேப்பே ஜாலியா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கவும் ரிலாக்ஸ்டா இருக்காத நம்ம பாட்டி திட்டுறா. ஆமா லேடி டர்னுக்கு போலி எதுக்கு எங்க லேண்டுக்கு நீங்க வந்தீங்கன்னு ஆட்டோ கேட்கவும் இவங்க முன்னாடி எங்க நேஷனை நான் வீக்கா காமிச்சுக்கிட கூடாது, பார்பரியன்ஸ் ரிப்பீட்டடா எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை அழிக்கலான்னு தான் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்தோம் அப்படின்னு டர்னுக்கு போலி சொல்லவும் உங்களோட மிலிட்டரி பவர் கம்மியா இருக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல அவங்க இதை கண்டுபிடிச்சிட்டா எனக்கு தான் பிரச்சனை, எங்க நேஷன்ல அப்புறம் இவங்களும் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா நான் யோசிச்சுட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, ஈஸியா நாங்க அவங்களை ஹேண்டில் பண்றோமே அப்படின்னு சமாளிக்கிறா. இன்வெஸ்டிகேட் பண்ண இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டாஃப் ஹோல்டர் தான் 2 பேரும் அனுப்பி வச்சிருக்காங்க, எங்க கண்ட்ரியில இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்க நம்ம சமாளிக்கிறா. நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷனை கரெக்டா பண்ணலன்னா நம்ம கண்ட்ரியே டெஸ்ட்ராய் ஆயிரும்னு சொன்னீங்களே அப்படின்னு அந்த பையன் போட்டு கொடுத்துருக்கான். உங்க சிச்சுவேஷன் நினைச்சா கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆட்டோ சொல்றாங்க. ஃபார்கவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கணும்னு நினைக்கல, நாங்க ஈவ்லா ஏதோ பண்ண நினைக்கிறோம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிடலாம், பட் நாங்க அமைதிக்கு தான் ஆசைப்படுறோம். மைனகரா அமைதி நேஷனா இருக்கதா ஆசைப்படுது, ஒருவேளை உங்க கண்ட்ரி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா அடுத்து அவங்களோட டார்கெட் மைனகராவா தான் இருக்கும். ஸோ உங்களோட இந்த ஃபைட்ல நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அந்த பார்பரியன்ஸை நாங்க தடுக்கிறோம்னு சொல்லுவோம், நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டு கண்டிப்பா ஓசியில பண்ண மாட்டாங்க, என்ன எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்னு டோனுக்கு போலி யோசிக்கிறா. உங்களுக்கு என்ன வேணும்னு பேப்பே கேட்கவும் அந்த டிராகன் மைன்ஸ் தான் அப்படின்னு சொல்றா. இது நான் எதிர்பார்த்ததான் டோனுக்கு போலி வருத்தப்படவும் நாங்க ஒன்றும் ஃபுல் கண்ட்ரோல் எல்லாம் கேட்கல, இப்போதைக்கு மானா சப்ளை தேவைப்படுது, ஸோ ஸ்டோன்ஸ் எங்களுக்கு வித்துருங்க, பதிலுக்கு நாங்களும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை கொடுப்போம், இது ஒரு இம்போர்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லவும் லேடி ஆட்டோ கிங் டாக்கட்டோ பேப்பே ஒரு பெரிய முட்டாள், பட் இவன் தான் எங்க நேஷனோட ஃபியூச்சரும் கூட, அடுத்த ஸ்டாஃப் ஹோல்டரா இவன் தான் லீடர்ஷிப்ல இருக்க போறான் அண்ட் ஒருத்தரோட கேரக்டரை இவனால ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும், ஸோ பேப்பே நீ டிசைட் பண்ணுன்னு சொல்லவும் நம்ம அவங்க கூட டீலிங் வச்சுக்கலாம் பாட்டி, அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி பேப்பே சொல்றான். அவனும் மைனோஹராவும் அலைன்ஸ் மேக் பண்ணிட்டாங்கன்னு சிஸ்டம் மெசேஜ் வருது. இப்போ லாஸ்ட் நெகோசியேஷன்ல என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாய்ஸ் அண்ட் ஃபுட் சப்ளைஸ் பார்கவனுக்கு கொடுக்கறதா பேசியிருக்கோம், பதிலுக்கு அவங்க டிராகன் மைன்ஸ் தருவாங்கன்னு சொல்லவும் பேப்பேவோட டங்கு ஸ்லிப்புனால தான் எல்லா நெகோசியேஷனும் ஈஸியா முடிஞ்சது இல்லைன்னு மோல்டர் பாக்குறான். ஆமா அண்ட் அவங்களோட கண்ட்ரி அண்ட் கல்ச்சரை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பேப்பேவா அவங்க கண்ட்ரிக்கு நம்மள இன்வைட் பண்ணியிருக்கான், நம்ம அபிஷியல் ஆளுங்களை அங்க அனுப்புறதுக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தர நார்மலா சுத்தி பார்த்துட்டு வர சொல்லலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அந்த பார்கவன் எப்படிப்பட்ட கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேரியாவோ மரியாவோ கேட்கறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி, நம்ம அவங்க கூட இன்டர்னல் அஃபேர்ஸ் வச்சுக்கிட போறோம் அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரியை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும், பட் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிராகன் டான் சிட்டி தான் ரொம்ப முக்கியம், ஸோ பார்கவனுக்கு பெரிய ஆளுங்களை அனுப்பாம நார்மல் பீப்புளை வச்சு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு பேசும்போது நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேரியாவோ மேரியாவோ சொல்றாங்க. இவங்க சின்ன பசங்க நான் வேணா போயிட்டு வருவான்னு மோல்டர் கேட்கவும் இல்ல நீ நம்ம கண்ட்ரியில ஒரு அபிஷியலான பெரிய ஆளு, ஸோ நீ அங்க போனா கரெக்டா வராதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் டெல்லிக்கு போனா எந்த பிரச்சனையும் இல்ல, இதே சிஎம் ஸ்டாலினோ இல்ல விஜயும் வந்துட்டு டெல்லிக்கு போறாங்க அப்படின்னா அது ஒரு நியூஸா மாறிடும், அபிஷியல்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து வெல்கம் பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னா இந்த சின்ன பசங்க 2 பேரையும் அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க 2 பேரும் சின்ன பசங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் டேஞ்சர் வந்துருமே அப்படின்னு இவங்க எல்லாம் யோசிக்கும் போது அப்ப அவங்களோட சேஃப்டிக்காக நான் அவங்க கூட போறேன்னு ஆட்டோ சொல்லவும் பட் லேடி ஆட்டோ நீங்க இருக்கிறதுலயே பெரிய அபிஷியல், நீங்க அந்த ஊருக்கு போனா அது பெரிய அபிஷியல் மாற்றா மாறிடும் அப்படின்னு மோல்டர் சொல்றான். ஆமா இல்ல நானும் போக முடியாதே அப்படின்னு ஆட்டோ சொல்றான். இப்போ அவங்க இஷ்டப்பட்டபடி என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிங்கல்ல, நாங்க தனியா போறோம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க. ப்ளீஸ் அரசே நாங்க போய் அந்த கண்ட்ரியை தனியாவே சுத்தி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சரி நம்ம ஹீரோ சொல்லவும் ஈஸியா அரசர் விட்டு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஷாக் ஆகுறா. அரசே அவங்க 2 பேரையும் அப்ப தனியாவா அனுப்ப போறீங்கன்னு கேட்கவும் இல்ல அவங்களுக்கு ஒரு காட்ஸ் நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆட்டோ இப்ப ரொம்பவே கோவத்துல இருக்கா, அவங்க ரொம்ப கெஞ்சினாங்கப்பா எனக்கு ஒரு வழி தெரியல, நான் சாஃப்ட் ஹார்ட்டட்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன விட்டுட்டு கூட இன்னும் நிறைய பொண்ணுங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அவங்க மனசுல இருக்கிறத நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க சமாதானமாவாங்கன்னு அந்த பொண்ணுங்க சொல்லவும் ஆட்டோ தேங்க்யூ என்னை பத்தியே எப்பவும் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் ஏதாச்சும் கவலைப்படுத்தி இருந்தா சாரி, பட் நீ இல்லாம என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது, சோ நீ எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற. கேட்டுட்டு ஆட்டோ ரொம்ப வெக்கப்படுறா. நீ எனக்கு தேவை நம்ம ஹீரோ சொன்னதையா திருப்பி யோசிச்சு பாக்குறா. அப்படியே கல்யாணம் குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லி ஆட்டோ இமேஜின் பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறா. கூட இருக்க சம்மதம் அரசே அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு இருக்கா. இப்போ அந்த 2 பொண்ணுங்களையும் நம்ம ஹீரோ கிளினிக் கூட்டிட்டு வரான். எங்களுக்கு உடம்பு நல்லா தான் இருக்குன்னு கெரியா சொல்லவும் உங்களோட காடை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களையா நீங்க காட்ஸா அனுப்ப போறீங்க அப்படின்னு ஆட்டோ கேட்கறா. ஆமா அவங்கள ஆல்ரெடி நான் சமன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே கிளினிக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து இங்க தான் அவங்களுக்கான காட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களையா கார்டு அனுப்ப போறீங்கன்னு ஆட்டோ கேட்கறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களை கூப்பிடுறான். அரசே அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் வராங்க. அந்த 3 பேர் கொஞ்சம் மெண்டல் தனமா கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கான மரியாதை ரெஸ்பெக்ட் எல்லாம் பக்காவா தான் கொடுக்குறாங்க. கிங் டாக்டோக்கு சபார்டினேட்டா இருக்கு, அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நீங்க தகுதியானவங்க தான் ஆட்டோ சொல்றா. ஏதாச்சும் பிரச்சனை வந்தா ஹீலிங்க்கு தேவையான தான் இவங்களை வச்சிருந்தேன், பட் இப்போ வரைக்கும் இவங்க தேவைப்படல, அட்லீஸ்ட் கார்டா போவாங்கன்னு சொல்லவும் அரசே இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கெரியா கேட்கறா. இவங்க எல்லாம் மெடிக்ஸ் காயங்களை குணப்படுத்துவாங்க, பட் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும்
போய் இவங்களால ஃபைட் பண்ணவும் முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த 2 பொண்ணுங்களும் டிராகன் டவுனுக்கு போறாங்க. சோ இவங்கள தான் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இந்த கண்ட்ரியோட கல்ச்சர் மத்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லவும் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவனுங்க கத்துறானுங்க. நம்ம திரும்ப ஹியூமன்ஸாக அப்புறம் ஹியூமன் கல்ச்சரை கத்துக்கிட போறோம் அப்படின்னு சொல்லி அவனுங்க கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு கிங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உங்க 3 பேருக்கும் நான் ரிவார்டு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த பொண்ணுங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரிவார்டா அவங்களுக்கு நேம்ஸை கொடுக்குறேன். அதுவும் ஹியூமன் நேம்ஸ்னு சொல்லவும் ஹியூமன் நேம்ஸா அப்படின்னு அவங்க எக்ஸைட் ஆகுறாங்க. ஈச்சிரோ, ஜீரோ, சாபுரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சூப்பரே அப்படின்னு சொல்லி மரியாவோ சேர்ந்து அவங்க கூட கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கா. ஈச்சிரோ வாகியனா நீங்க கொடுத்த மிஷினை பெர்ஃபெக்ட்டா முடிப்ப சார்ன்னு சொல்லி ஒரு ஹியூமன்ஸா நாங்கெல்லாம் இதைத்தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கிறுக்குத்தனத்தை நான் இன்னும் அதிகமாக்கிட்டனோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். கேரியா நம்ம ஹீரோ பார்த்தா அவங்க பண்ற கிரஞ்சுத்தனம் கேரியாக்கும் எரிச்சலா தான் வருது. பட் மரியாவா அவங்க கூட சேர்ந்து கிறுக்குத்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இப்போ அந்த டிராகன்டனியன் சிட்டியை தான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த ஃபார்கான் நேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் இது. இதுக்கு மேலே என்னால பொறுக்க முடியாத ஒரு மேயரா எனக்கு எவ்வளவுதான் வேலை வாங்குவாங்க. என் வயசுல ஒவ்வொருத்தரும் கப்பலா சுத்திட்டு இருப்பாங்க. கல்யாணம் கூட ஆகாம நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்ப மைனகரான ஒரு நேஷன் கூட வர ஜாயின் பண்ணிருக்காங்க. டார்க் ஃபோர்சஸ் கிட்ட இருந்து வர இந்த சிட்டியை காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கும்போது மேயர் ஆன்டிக்னு ஒருத்தி வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா ஓ சாரி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ சாப்பிட்டா ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவான். அப்பாயின்மெண்ட் இல்லாம எவன் வந்து டிஸ்டர்ப் பண்றது ஏற்க டைம் இல்லையான்னு சொல்லி திரும்ப அனுப்பி விட்டுருன்னு சொல்லுவோம். ஆனா மேயர் அவங்க மைனகராவோட எம்பசரிஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். டிராகன் டர்னுக்கு உங்களை வெல்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ அப்படியே பொலைட்டா சாஃப்டா பேசுறா. ஈவன் ஸ்டாஃப் ஹோல்டர்ஸ் விடுவோம். இவ பின்னாடி இருக்கிற பாடி கார்ட்ஸ் பவர்ஃபுல்லா தெரியுறாங்களேன்னு அந்த மேயர் பார்த்துட்டு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கவோ கேரியா இது என் பிக் சிஸ்டர் மாரியான்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டார்க் எல்ஃப் அசாசின்ஸா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பொண்ணுங்க கிட்டயே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த 3 பேரும் ஸ்ட்ராங்கா தான் தெரியுறாங்கன்னு அவ பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு ஏன் வந்திருக்கீங்க என்ன முக்கியமான விஷயம் ஆன்டிக் கேட்கவும் இது எதுவும் அபிஷியல் விசிட்லாம் கிடையாதுன்னு சொல்லவும் குழந்தைங்களா இருந்தாலும் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மரியா கரியா இந்த பேரை பத்தி லேடி டானுக்கு போய் ஏதோ சொல்லியிருக்காங்களேன்னு அவ யோசிச்சு பார்க்கும்போது இங்கே பர்சனலா லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குற பொண்ணுங்க பேரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஞாபகம் வருது. மைனகராவோட ஃபியூச்சர் லீடர்ஸ் அந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அபிஷியல்ஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லி அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் மை லேடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஜீரோ சொல்லிட்டு மேயர் ஆன்டிக் உங்களோட கல்ச்சர்ஸை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். சும்மா சுத்தி பார்க்கலாம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். ஓ சும்மா சுத்தி பார்க்க தான் வந்திருக்கீங்களா வேற எந்த பெரிய விஷயமும் இல்லையா? அப்ப சரி அப்படின்னு சொல்லி ஆன்டிக் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறா. நீங்க ஏதோ நெகோசியேஷன் தான் பண்ண வந்திருக்கீங்களோன்னு நினைச்சுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஜஸ்ட் எங்களை ஒரு டூரிஸ்டா கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்ல சரி வாங்க நானே உங்களுக்கு பர்சனலா சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லுவோம். அப்போ உங்களோட மேயர் வேலைன்னு கேட்டா அது கிடக்குது நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இந்த மாதிரி பெரிய லீடர்ஸ் ஆக போற உங்ககிட்ட நான் நல்ல பேர் வாங்கினா எனக்கு தான் ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்டிக்கே பர்சனலா இவங்களுக்கு போய் கைட் பண்ணி சுத்தி காமிக்கிறா. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தான் இருக்கான். கிங் டாக்கட்டோ ஒர்க்க குயிக்கா முடிங்க அப்படின்னு ஆட்டோ திட்டுறா. இப்போ நைட்டே இவங்க ஒரு இன்ல ஸ்டே பண்றாங்க. சோ மேயர் தனியா கிளம்பிருந்தா ஜஸ்ட் இவங்க சுத்தி பார்த்தாலுமே கூட இன்னைக்கு நடத்தின இன்வெஸ்டிகேஷன்ல மக்கள்லாம் ஃபுட் இல்லாம கஷ்டப்படுறாங்க பயத்தோட இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் மரியா புரிஞ்சுக்கிட்டா. மரியாவெல்லாம் மத்தவங்க எமோஷன்ஸை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு கேரியா சொல்றா. மார்க்கெட்ல இருந்து நான் இதை சீக்கிரட்டா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜீரோ ஒன்னு கொடுக்குறான். இது பாப்பிள் கிராஸ் தானே அப்படின்னு கேரியா பாக்குறா. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் மாதிரி இது வந்து இல்லீகல் தான். பட் இந்த கண்ட்ரியோட மார்க்கெட்ல அதெல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது. இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மேயர் இதுக்கு பின்னாடி இருப்பாளோ அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பொண்ணுங்களும் சொல்லவும் யங் லேடிஸ் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மற்ற 3 கார்ட்ஸும் யோசிக்கிறாங்க. பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்கணும்னு அந்த 3 பேரும் சொல்லவும் பட் ஹியூமன்ஸ்க்கு பிரச்சனைனா பிடிக்குமே அப்படின்னு மரியா சொல்றா. ஆக்சுவலி அந்த 3 பேரும் முடிஞ்ச அளவுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி தெரியணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டிராகன் வைன் மைனை கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. இது அண்டர் கிரவுண்ட்ல தானே இருக்கும் இது எப்படி மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேரியா கேட்க வேர்ல்டுல நிறையான அழகான விஷயங்களை நம்மளால மறைச்சு வைக்க முடியாது. அது மாதிரி தான் அந்த டிராகன் மைன்ஸும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாலும் மேலே வந்துருச்சுன்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே மைனகராவோட எம்பசரிஸ்க்கு என்னோட வணக்கங்கள். நான் இங்க இருக்கிற ஒரு மெர்ச்சன்ட் உங்ககிட்ட பிசினஸ் பேசலான்னு வந்திருக்கேன். இந்த லேண்ட் கூட இப்போ நீங்க அலையன்ஸ் வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். பாப்பிள் கிராஸ் என் கூட சேர்ந்து கல்டிவேட் பண்றீங்களான்னு கேட்கவும் அதுல மைனகராக்கு என்ன லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கரியா கேட்கறா. உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வேற ஆஃபரிங்ஸும் இருக்கு. பட் இந்த இடத்துல அதை பேச வேணாம் என் இடத்துக்கு வாங்க. அந்த ஆளோட அட்ரஸ் அவர் கொடுத்துட்டு போறாரு. ஈவல் அலைன்டு பீப்புள் கூட பிசினஸ் வச்சுக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பா உங்க கிங்குக்கும் என்னோட ஆஃபர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெர்ச்சன்ட் சொல்லிட்டு போறான். அவனோட பேப்பரை அந்த இடத்துலயே கரியா கசக்கி போட்டுருதா. எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு சந்தோஷம் மேயர் ஆன்ட்லீஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. நெட்வொர்க்ல ஆளுங்களே நீங்கன்னு கேட்கவும் நாங்க அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லன்னு அவங்க சமாளிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த மெர்ச்சன்ட் கதை உடச்சுக்கிட்டு உள்ள வரான். பெஸ்டா நீங்க என்ன பண்றன்னு அந்த மேயர் கேட்கறா. ஓ ஸ்டாஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் உள்ள வந்தோம் நம்ம கலாய்க்கிறேன். லேடிஸ் என்ன பார்க்க வர சொல்லியிருந்தேன் என்ன பார்க்க வராமையே கிளம்புறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் எனக்கு தெரியாம இவங்க கூட டீலிங் போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த மேயர் பாக்குறா. இவன மாதிரி மோசமான ஆள் கூட மைனகராவும் சேர்ந்துட்டா மொத்த சிட்டியும் நாசமாயிருமே மேயர் வருத்தப்படுறா. எதுக்கு எங்க அப்படி பாக்குறீங்க வாய்ப்பே இல்ல இவங்க கூட எல்லாம் நாங்க சேர மாட்டோம். நான் அவனை பார்க்க வராதப்பவே நீ புரிஞ்சுக்கவனா ஆஃபர்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாங்க இவங்களை இந்த மாதிரி எதிர்க்கிறது நம்ம 2 கண்ட்ரிக்கும் எதுவும் பிரச்சனை வந்துடாது அப்படின்னு சொல்லி கேரியா கேட்கறா. வாய்ப்பே இல்ல இவங்க நீங்க தாராளமா என்ன வேணா பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வா சொல்றா. உடனே அந்த மெர்ச்சன்ட் ஒரு கையில ஊசி எடுக்கவும் அது பாப்பிள் கிராஸோட எக்ஸ்ட்ராக்ஷனா தான் இருக்கும் அப்படின்னு கேரியா புரிஞ்சுக்கிறா. எங்க மேல கை வச்சா மைனகராவே உனக்கு எதிரியாயிரும்னு சொல்லவும் இந்த இன்ஜெக்ஷனை நான் போட்டோன்னே நான் சொன்னதா அப்படியே நீங்க பாப்பாட் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் உங்களை வச்சு உங்க கிங்கையும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஹீரோவை பத்தி சொல்லவுமே டக்குனா அவங்க 2 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. இந்த
இந்த யூனிட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் எதிர்பார்த்ததான் அப்படின்னு நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு. எதுக்கு நீங்க காட்ஸா அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி எமிலியும் வந்து கேட்கறா. அந்த மெடிக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு டெமி ஹியூமன்ஸ் மாதிரி. ஹியூமன்ஸை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஹியூமன்ஸை குணப்படுத்தவோ சரி, அவங்கள கொல்றதுக்கோ சரி. அவங்களோட உண்மையான பேர் ஆக்சுவலி பிரெயின் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றாங்க. கொலை பண்ண ஆளுங்களோட சாதா எலும்பெல்லாம் பிச்சு அவங்களுக்குள்ள வச்சுட்டு நாங்களும் இப்ப ஹியூமன்ஸ் மாதிரி தெரியுறோமான அவங்க காமெடி பண்றாங்க. மேயர் இதை பார்த்து அப்படியே ஷாக்கிங்ல இருக்கா. மரியா போயிட்டு அவளை சமாதானப்படுத்துறா. வெயிட் பண்ணுங்க, நீங்களும் எங்கள் மாதிரி ஈவில் விஷயம் தானே பண்றீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த மர்ச்சன் கேட்கவும், என்ன தைரியம் இருந்தா எங்க கிங்க இன்சல்ட் பண்ணிருப்போம், இந்த மாதிரி போச்சியும் அவரும் ஒன்னு நினைச்சு எங்க மேல கை வைக்க பார்த்தவனுக்கு காரணங்கிறதே கிடையாது. பர்சன் எங்க கிட்ட ஃப்ரீடம் இருக்கு, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க இருப்போம், அவங்களை கொல்லுங்க அப்படின்னு கெரியா சொல்றா. ஆமா கொல்லுங்க அப்படின்னு சொல்லி மரியா ஹாப்பியா சொல்றா. அவங்களை கொன்னதுக்கு அப்புறமா அந்த பிரெயின் ஈட்டர்ஸ்லாம் அவங்களோட ஸ்கின் எடுத்து ஸ்கியூமன் மாதிரி மாறிக்கிறாங்க. சாரி மேயர், உங்களோட ரூமெல்லாம் நாங்க ரொம்பவே அழுக்காக்கிட்டோம். இந்த பேர்ட் பிரெயின்ஸ் இவ்வளவு தூரத்துக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க ட்ரெஸ் வேற கரையாயிடுச்சேன்னு கெரியா கேட்கவோ, இல்ல பரவாயில்ல அப்படின்னு வா சொல்றா. இந்த பொண்ணு இவ நார்மல் இல்ல அப்படின்னு சொல்லி மேயர் உட்கார்ந்த இடத்துலயே பாத்ரூம் போகவும் அவங்களுக்கு அது அவமானமா தெரியும். அவங்க அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சா நம்மள உட்கார்ந்த இடத்துலயே பாத்ரூம் போகணும் அந்த பிரெயின் ஈட்டர்ஸ் காமெடி பண்ணா கெரியா போய் அவங்கள அடிக்கிறா. பயத்தோட அவமானப்பட்டதையும் சேர்த்து நினைச்சு மேயர் யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த பொண்ணுங்களுக்கும் இந்த பிரெயின் ஈட்டர்ஸ்க்கும் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு ஆட்டோ பிடிச்சு நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. பத்தி மூலியமா அவங்க வார்னிங் கொடுத்து தடுத்துருக்கலாம்ல, தேவையில்லாம அவங்க அந்த ஆளை கொண்டு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த சின்ன பொண்ணுங்களுக்கு ஆப்வியஸ்லி விவர தெரியாது, இவ்வளவு பொறுப்பையா கொடுப்பீங்க, அது போக கிங் டாக்கட்டா கூட சேர்ந்து நீங்க பண்ண வேலையை கவர் அப் பண்ண பாத்திருக்கீங்களா அப்படின்னு ஆட்டோ அந்த பொண்ணுங்களை திட்டிட்டு, அப்புறம் நீங்க 3 பேரும் மேயரோட கண்ணு முன்னாடியே அவங்களை துண்டு துண்டா பிச்சிருந்தீங்களான்னு கேட்கவோ, ஆமா மேடம் இப்ப எங்களுக்கு ஹியூமன் ஸ்கின் கிடைச்சிருச்சுன்னு அவங்க சொல்லவோ, வாய மூடுங்களா எல்லாரும் ஒழுங்கா அப்பாலஜி லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ திட்டுறா. எல்லாரும் என்னென்ன தப்பு பண்ணீங்கிறத அந்த லெட்டர்ல எழுதி ஒழுங்கா அப்பாலஜி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றா. ஓகே அப்படின்னு எல்லாரும் சோகமா சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணுங்க டிராகன் டானுக்கு போயிட்டு வந்ததை பத்தின எல்லா விஷயங்களையும் இவங்க மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. கேண்டிக்கு அந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்து நம்ம ஹீரோ செல்லம் கொடுத்து கெடுக்கிறான்னு ஆட்டோ திரும்பவோ திட்டுறா. அந்த ட்வின்ஸ் குழந்தைங்க தானே விவரம் தெரியாம எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு மோட்டார் சொல்லவோ, அதுவும் உண்மைதானா, தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கலான்னு ஆட்டோ யோசிக்கிறா. சரி உங்க இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிஞ்சது அப்படின்னு மோல்டர் கேட்கறான். ரிப்போர்ட்ல எல்லாத்தையுமே அக்யூரேட்டா எழுதியிருக்கோன்னு கெரியா சொல்றா. நம்ம நினைச்சதை விட அப்ப அந்த சிட்டி மோசமான கண்டிஷன்ல இருக்கு, இப்படியே விட்டா அவங்க டெஸ்ட்ராய் ஆயிருவாங்க. அண்ட் பார்பாரியன்ஸ் எதுக்கு திடீர்னு இவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும், காப்ளின்ஸ் ஆர்க் கூட பிரச்சனை இல்ல, ஹில் ஜெயின் தான் இப்ப பிரச்சனையா இருக்குல்லன்னு இவங்க பாக்குறாங்க. எப்படி இதுங்கெல்லாம் திடீர்னு வர ஆரம்பிச்சது அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது தான் அங்க இருக்கிற பீஸ்மனுக்கு அவங்களோட டிடெக்டிங் ஸ்கில் கம்மியா இருக்குமோ அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. டிராகன் டான் அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நம்ம தான் சொல்லுவோம், பொதுமக்களை போருக்கு அனுப்பி வைக்க முடியாது, கமர்ஷியல் வேலை எல்லாம் கெட்ட பெருமைன்னு இவங்க யோசிக்கிறாங்க. கண்டிப்பா நான் அங்க போயிட்டு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு ஆட்டோ சொல்றா. நீங்க கொலை பண்ண எதிரியோட ஸ்கில் உங்களுக்கு கிடைக்கும், சோ ஆப்வியஸ்லி நீங்க கலந்துக்கிட்டு தான் ஆகணும்னு மோல்டர் சொல்றான். ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண இது நல்ல சான்ஸ் தான். நம்ம ஹீரோவோ ஓகே சொல்றான். நெகோசியேஷன் அண்ட் கோஆர்டினேட்ஸை எதிரி நாட்டுக்கிட்ட பேசுறதுக்கு மோல்டர் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றான். டிஃபென்ஸ் மேஜிக்கும் நான் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மோல்டர் சொல்றான். ஆட்டோ அங்க அட்டாக் பண்ண போயிட்டாங்கன்னா நம்ம கண்ட்ரியை யாரு ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு எம்லி கேட்கவோ, ஹீரோ இஸ்லாவை நாங்க சமன் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே, சூப்பர் அரசே நீங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. நான் ஒன்னும் இதை கால்குலேட்டடெல்லாம் பண்ணல, யதார்த்தமா நடக்குதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஹீரோ சமனுக்கு எல்லா டார்க் செல்ஸையும் நம்ம ஹீரோ சமன் பண்றான். இந்த மாதிரி விஷயங்களை எப்பவும் நான் தனியா பண்ணுவேன், பட் இப்போ என் கூட ஆளுங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். அரசே உங்க திறமையை பாராட்ட வார்த்தைகளே இல்லை, நாங்க பெஸ்டா உழைப்போம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். ஒரு லீடரா இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தபடி நான் வாழணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இப்போ தேவைப்படுற எல்லா மெட்டீரியல்ஸையும் அந்த இடத்துல வைக்கிறாங்க. நேஷனுக்கு ஒரு புது ஹீரோ வரப்போறாங்க. நம்ம ஹீரோ சொல்லவோ, அது யாரு அப்படின்னு சொல்லி மரியா கேட்கறா. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சர்ப்ரைஸ் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். இதனால் வர ஹீரோ யூனிட் நம்ம ஹீரோ சமன் பண்ணதில்ல, சோ இந்த மேஜிக் ஒர்க் ஆகுமா நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த வார்டில் நான் உன்னை இழந்துட்டோம்னா கண்டிப்பா என்னால உன்னை ரீசமன் பண்ண முடியாது, சோ சாக்ரிஃபைஸ் வீண் போக விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா அவனோட ஹீரோ யூனிட் சமன் பண்றான். ஒரு எக்குக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வருது. ஹீரோ யூனிட்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல், அவங்க இந்த வார்டுக்கு சமன் ஆவாங்களான்னு டவுட் இருந்துச்சு, சமன் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஒன் ஆஃப் பக்ஸ் இந்த இடத்துக்கு வந்த உடனே கத்த ஆரம்பிக்கவோ ஆட்டோ கொஞ்சம் பயப்படுறா. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்டோ ரெடியா நின்னுட்டு இருக்கா. அரசே என்ன சமன் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், உங்களை நான் நேர்ல பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வா சொல்றா. இஸ்லா உன்னால என்ன ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதான் நம்ம ஹீரோ கேட்கறான். ஹீரோ அட்டாக்டோ உங்களை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு இஸ்லா சொல்றா. நம்ம அரசருக்கு நீ திரும்பவும் சர்வ் பண்ண விரும்புறியான்னு ஆட்டோ கேட்கவும், ஐயோ ஆட்டோ நீ இன்னும் மாறவே இல்லை, கியூட்டான பொண்ணோட லாயல்ட்டி எப்பவுமே நம்ம அரசருக்கு தான் அப்படின்னு வா சொல்றா. சரி சரி நான் நம்புறேன், என்ன விடு அப்படின்னு சொல்லி ஆட்டோ கதறிட்டு இருக்கா. ஆமா மாஸ்டர் நம்ம எங்க இருக்கோம் என்னதான் நடக்குதுன்னு இஸ்லா கேட்கறா. அதை பேலஸ்ல போய் பேசலாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். சோ இங்க வந்ததுல இருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இஸ்லாக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். கிங் டாக்டோ மட்டும் என் கூட இல்லைன்னா கண்டிப்பா நான் அந்த வேர்ல்ட்ல சூசைட் பண்ணிருப்பேன்னு ஆட்டோ சொல்லவும், ஆட்டோ கிங் டாக்டோ அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி கொந்திட்டு இருக்கவும், இதெல்லாம் நான் பாக்கணுமான்னு இஸ்லா கேட்கறேன். நம்ம நேஷனுக்கு டிஃபென்ஸ் தேவை, நீ தான் அதுக்கு பெஸ்டா இருப்பேன்னு தான் ஒன்னு சமன் பண்ணிருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். பார்பரியன்ஸ் கூட ஃபைட் பண்ண அந்த பக்கத்து நேஷனுக்கு போகணும், உங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுவேன்னு ஆட்டோ ஆளவும், பட் ஆட்டோ ஒன்னால மட்டும் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த வேர்ல்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம ஒன்னாவே தான் இருக்கோம், புரிஞ்சதே இல்ல அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்ச ஆளவும், இதையும் நான் பாக்கணுமான்னு இஸ்லா கேட்கறா.
தேவைப்படக்கூடிய எல்ஃபாலுங்க கூட சேர்ந்து ஆட்டோ இப்போ அந்த ட்ரகானியன் கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கா. இஸ்லா ஒன்னதான் நம்ம இருக்கா நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த நியூ கேம்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த குயின் ஆஃப் பக்ஸ் இஸ்லா சொல்றா. ஆட்டோ இல்லாம கிங் டாக்கட்டோ எதையுமே பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி இஸ்லா பாக்குறா. சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னு இஸ்லா பார்க்கவும், அரசர் எப்போ மதியம் வரைக்கும் தூங்குவாரு அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்களும் வந்து சொல்றாங்க. ஆட்டோ தான் அவரை எழுப்பி விடுவான்னு சொல்லவும், நீங்க மைனகராவோட லீடர், நீங்க தான் மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்னு இஸ்லா சொல்றா. சரி நீ நான் சீக்கிரம் எந்திக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் கிங் டாக்கட்டோ மரியா கரியாவை எனக்கு கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்கும். எதுக்கு நம்ம ஹீரோ கேட்டா, இந்த லேண்டை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு சுத்தி காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும், டிஃபென்ஸ் ஏற்பாடு பண்றதுக்கு மேப் தேவை நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு சரி அப்படின்னு அவங்களை அனுப்பி வைக்கிறான். இப்போ இஸ்லா அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுதா. இப்போ எமிலி வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு வர, வேலை செய்ய லேபர்ஸ்க்கு நான் அப்ரூவல் வேணும் அப்படின்னு வந்து கொடுக்குறா. பிளானிங் எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் எல்லாம் எப்பவோ ஆட்டோ தான் பண்ணுவா. ஆட்டோ இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டா எல்லாரும் கூடயும் நம்ம ஹீரோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறான். நம்ம ஹீரோக்கு என்னதான் பதட்டமா இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை வெளிக்காமிச்சுக்கிடல. நம்ம லேண்ட்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு இஸ்லா கேட்கவும், இதுதான் கவர்மெண்ட் ஆஃபீஸ், பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இங்க தான் நடக்கும், இது மேஜிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கியா எல்லா வாரியர்ஸையும் அடிச்சு அவங்கள ரொம்பவே ட்ரைனிங் பேர்ல காயப்படுத்திட்டு இருக்கான். நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எமிலி வந்து இஸ்லா கிட்ட ஹெல்ப் கேட்கறா. இஸ்லா மேல லைட்டா போய் படுத்ததுக்கே எமிலிக்கு அது ரொம்ப கம்ஃபர்டிங்கா இருக்கு. கியாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப இஸ்லா அந்த இடத்துக்கு போறா. என்னடா ட்ரைனிங் பண்றீங்க, இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கா அப்படின்னு சொல்லி கியா போயிட்டு எல்லாரோட உடன்ஸ் பாடியும் உடச்சிட்டு இருக்கா. உடன்ஸ் பாடெல்லாம் உடச்சிட்டு இருந்தேன்னா அதோட சப்ளைவை யார் மேக் பண்றது அப்படின்னு இஸ்லா கேட்கவும், சாரி மேடம் அப்படின்னு கியா சொன்னா. இன்னும் குழந்தையா இருக்குங்கிறது இதுலயே ப்ரூவ் ஆகுது, சோ இம்ப்ரூவ் ஆக கத்துக்கோ அப்படின்னு கியாவாவா ஏதோ சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றா. டின்னர் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு மணி அடிக்கவும், வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க இஸ்லாவையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. நார்மல் மக்கள் சாப்பிடக்கூடிய அதே சாப்பாடையே நாங்களும் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லா போய் இருக்கவும் எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. மக்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் என்னோட கடமை, சோ உங்க கூடவே நானும் சேர்ந்து மிங்கிளாகி இருந்தா தானே அது கரெக்டா இருக்கும் இஸ்லா சொல்லுவான். அந்த ட்வின்ஸ் எங்கேயோ ஓடுறாங்க, எங்கடா போனாங்கன்னு பார்த்தா இஸ்லா ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங்ல பிளேட் அண்ட் பவுல வந்து கொடுக்கவும் இஸ்லா ஹாப்பியாகி அந்த பொண்ணுங்களை ஹக் பண்றா. அந்த பொண்ணுங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இஸ்லா பார்டர்ஸ்ல டிஃபென்ஸை ஏற்பாடு பண்ணிட்டு நைட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த ட்வின்ஸ் 2 பேரும் தூங்காம அழுதுகிட்டு இருக்காங்க. அதை இஸ்லா நோட்டீஸ் பண்றா. என்னாச்சு மரியா கரியா 2 பேரும் இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்கவும், என் சிஸ்டருக்கு பேடான ட்ரீம் வந்தது, அவ எந்திரிச்சு அழுதுட்டு இருக்கா, அதான் அவளுக்கு துணையா நானும் முழிச்சிருக்கேன்னு மரியா சொல்றேன். போனா அம்மா எங்க கனவுல வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சோகமா சொல்றாங்க. பட் இப்பெல்லாம் பரவாயில்ல, முந்தி இருந்ததை விட இப்ப எங்களுக்கு கனவு கம்மியா தான் வருது, நாங்க ஓகே தான் அப்படின்னு கரியா சொல்றா. உங்களை ஒரி பண்ணதுக்கு சாரின்னு மரியா சொல்லவும், நான் வேணா இனி உங்க கூட நைட்டு தூங்கட்டுமா, அட்லீஸ்ட் நீங்க எந்திக்கும் போது நீங்க தனிமையில இருக்க மாட்டீங்க, நான் உங்க கூட இருப்பேன்ல அப்படின்னு ஒரு அம்மா மாதிரி இந்த 2 பொண்ணுங்களையும் இஸ்லா வந்து பாத்துக்கிறவே வாமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 2 பொண்ணுங்களும் நல்லா நிம்மதியா தூங்குறாங்க. எம்எல்ஏ கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அடுத்ததா ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. பார்டர்ல லிவிங் ரேட்ஸையும் பிளான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த குட்டி பொண்ணுங்களும் ரொம்ப மாறிட்டாங்க. கிங் டாக்கட்டோ உங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஆமா கேட்க மறந்துட்டேன், ஆட்டோ என்ன பண்ணிட்டு இருக்கா மாஸ்டர் அப்படின்னு கேட்கவும், அவ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ல இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறேன். நிறைய மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வருது, ஆட்டோ தனியாலாம் ஃபைட் பண்ண நிக்கிறா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியும். சீசன் 1 எபிசோட் 10. போன எபிசோட்ல நடந்ததை சின்ன ரீகேப்பா காமிக்கிறாங்க. இஸ்லான்னு ஒரு ஹீரோவை சமன் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கூடயா ரொம்பவே பாசமா நடந்துக்கிறா. இந்த 2 சின்ன பொண்ணுங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்து குயின் ஆஃப் பாக்ஸ் வந்து பாசத்தை காமிக்கிறா. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கா. ஆட்டோ என்னானா அப்படின்னு சொல்லி குயின் ஆஃப் பாக்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், அவன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ல இருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மான்ஸ்டர்ஸ் கூட தனியாலா ஃபைட் பண்றதுக்கு ஆட்டோ நின்று இருக்கா. அசால்ட்டா எல்லாரையும் வந்துட்டு ஆட்டோ டிஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த மேயர் இதை பார்த்து ஷாக் ஆகுறா. மேயர் ஆண்டலிஸ் எம்பசரிஸா வந்தவங்க பண்ண பிரச்சனைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆட்டோ சொல்லவும், ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மேயர் பயந்துகிட்டே நிக்கிறா. நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு மைனகராக்கு திரும்ப போகணும். கிங் டாக்கட்டோ என்ன பண்றாரோ அப்படின்னு ஆட்டோ யோசிக்கிறா. இங்க இருக்கிற மக்கள் நமக்கு நல்லாவே கோஆபரேட் பண்றாங்கல்ல அப்படின்னு ஆட்டோ கேட்கவோ, அதுக்கு பேபேக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு மோல்டர் சொல்றான். ஆக்டோபஸ் அப்படின்னு பேபே பார்த்திருப்பான். என்னது நான் ஆக்டோபஸான ஆட்டோ ஷாக் ஆயிருப்பா. நான் ஃபார்கவனுக்கு திரும்ப போய் ஆகணும், ஸோ டிராகன் டான் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு பேபே கிளம்பிருப்பான். என்ன பார்த்து ஆக்டோபஸ்னு சொல்லிட்டானி அப்படின்னு ஆட்டோ கடுப்புல இருக்கா. வெரியன்ஸ்ட ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான ஸ்கில் இருந்ததா காப்பி பண்ணீங்களான்னு கேட்டா, ஆமா நிறையவே ஸ்கில்ஸ் கிடைச்சது அப்படின்னு ஆட்டோ சொல்றா. டாக்டோவை என்னோட வேலைக்காக என்ன பாராட்டினாரு, வீட்டுக்கு போன அப்புறம் இன்னும் நிறைய பாராட்டுவாரு ஆட்டோ பேசிட்டு இருக்கும்போது ஜெயிண்ட் அந்த இடத்துக்கு வருது. இதுங்கெல்லாம் தான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. நான் எந்த ஒரு மேஜிக்கையும் சென்ஸ் பண்ணல அப்படின்னு வால்டர் சொல்றான். திடீர்னு எப்படி ஹில் ஜெயிண்ட் அந்த இடத்துல ஏதோ காத்துல இருந்து வந்த மாதிரி வந்துச்சு. கிங் டாக்டோ கிட்ட இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு ஆட்டோ யோசிக்கிறா. மேயர் பயந்து வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியாச்சு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆட்டோ தனியாலா போறா. அவங்க தனியா போறாங்களே ஓகேவா இருப்பாங்களா அப்படின்னு மேயர் பயப்படவும், அந்த வீக்கான கிரீச்சர் எல்லாம் அவங்க அசால்ட்டா தோக்கடிச்சிருவாங்க. மேபி நானும் இதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மோல்டர் வந்துட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த லேண்ட் ஆஃப் ரோயனை யூஸ் பண்ணா ஈவில் பீயிங்ஸ் எல்லாமே இந்த மிஸ்டுக்குள்ள ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. பட் ஈவிலா இல்லாதவங்க இதுக்குள்ள இருந்தா இறந்து போயிருவாங்க. ஆல்ரெடியா ஆட்டோ ரொம்பவே ஸ்ட்ராங். பட் இந்த மிஸ்டுக்குள்ள இருக்கிறதுனால அவ இன்னுமே ஸ்ட்ராங்கா மாறுறா. போலீஸ் வார்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஈஸியா அவனை தோக்கடிக்கிறா. ஜெயண்ட் தோத்து போனதுக்கு அப்புறமா கோல்டு காயின்ஸா வந்து விழுது. அதோட டெட் பாடி மறைஞ்சிருச்சு, அதுக்கு பதில் காயின் வந்திருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். ஆட்டோ ஷேடோ ப்ரெசெப்ஷனை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆட்டோவோட கண்ணு வழியா அந்த கோல்டு காயினை பாக்குறான். இதுல இருக்கிற சிம்பிள் எங்கேயோ பாத்துருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிச்சு, பிரேவ் கோஸ்டஸ் இது அந்த கேம்ல வர்றதாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா 2 ஸ்ட்ராங்கான டீமன்ஸ் அதுங்களோட ஆர்மியை கூட்டிட்டு வந்திருக்கு. அவங்களோட எதிரி ஆர்பிஜி கேமை சேர்ந்தவங்களா நம்ம ஹீரோ பாக்குறான். ஆர்மி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிஸ்டம் மெசேஜ் வருது. தேடி நார்த் சைடு போன அந்த செயின்டோட குரூப்பை தான் காமிக்கிறாங்க. செயின்டோட
அவளோட ஆளுங்க எல்லாருமே இன்ஸ்டன்டா இறந்து போய்கிட்டே இருக்காங்க. ரோல் த டைஸ், ரோல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விச்சு அந்த இடத்துக்கு வர சைண்ட் ஒன்னு திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அந்த விச்சு சொன்னா, ஸ்லர்பிங் விச் ஹெராக்கினோ, நான் உன்னை ஆல்ரெடி 17 தடவை கொன்னுட்டேன், எப்படி கொன்னால் நீ எப்படி திரும்ப வந்துகிட்டே இருக்க அப்படின்னு செயின்ட் கேட்டா, 17 தடவை நான் உங்ககிட்ட ஏன் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சிட்டு இருக்கா. எப்படி நான் உயிரோட இருக்கேங்கிறது எனக்கே தெரியல, பார்க்க நான் குட்டியா தெரிஞ்சாலும் நான் ரொம்பவே ஸ்ட்ராங் தெரியுமா, பட் எப்படி நீ ஒவ்வொரு தடவையும் என்ன கொன்னுட்டே இருக்க அப்படின்னு ஹெராக்கினோ சொல்லவும், எதுக்காக தான் நீ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு செயின்ட் கேட்கறா. அது எனக்கே தெரியல, பட் ஏதோ ஒரு பவர் தான் என்ன ரெசரக்ஷன் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் ஒன்னு மாதிரி ஒரு நல்லவா தான், சோ ஒன்னு இப்ப நான் அழிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி இறந்து போன அவா சோல்ஜர்ஸையும் அந்த செயின்ட்டுக்கு எதிராக திருப்புறா. டக்குனு செயின்ட் அவளோட பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே மொத்தமா எரிச்சு விட்டுருதா. இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலையே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த விச்சு கத்துறா. அதுக்குள்ள செயின்ட் டக்குனு வந்து அவளை அட்டாக் பண்ணி கொன்றுதா. இந்த கேம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கீழே விழுறா. டார்லோஸ் அவ திரும்பவும் உயிரோட வந்துருவாளா, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி செயின்ட் பாக்குறா. மேயர் ஆண்டலிசே கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, நிறைய ஆர்மி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பீஸ்மன்லாம் ஓடிட்டு இருக்காங்க. டீமன் லார்ட் அழிச்ச உலகத்தை காப்பாத்தினா அது ஒரு ஆர்பிஜி கேம். அந்த கேம் வேர்ல்டோட செட்டிங்ஸ்ல தான் இந்த மாதிரி மான்ஸ்டர் கொன்னா காயின்ஸ் கிடைக்கும் நம்ம ஹீரோ வந்து ஆட்டோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். பிரேவ் கஸ்டர்ஸோட ஆளுங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல, பட் நான் நினைச்சது சரியா போச்சு. கண்டிப்பா இது என்னோட கேம் வேர்ல்டு கிடையாது. அண்ட் விச்சஸ் மென்ஷன் பண்ணாங்கன்னு ஆட்டோ நீ மெமரிஸை வச்சு சொன்னல, இந்த வேர்ல்ட பத்தி நமக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அரசே நீங்க பிரேவ் கோஸ்டர்ஸ் விளையாண்டுருக்கீங்களான்னு இஸ்லா கேட்கவும், ஆமா விளையாண்டுருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆட்டோ நம்ம எதிரியை எப்படி தோக்கடிக்கணும்னு நான் இப்போ உனக்கு சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாத்தையும் அழிச்சு ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு அந்த டீமன் லார்ட நமக்கு காமிக்கிறாங்க. ஹே ஃபிளாமின், டீமன் லார்ட் தான் இப்படி அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாரா அப்படின்னு கூட இருக்கிற ராக் ஜெயின்ட் கேட்கவும், ஐஸ் ராக் நம்ம இப்ப முன்ன இருந்த மாதிரி கிடையாது, நம்ம எல்லாருமே புதுசு, டீமன் லார்ட் சொல்றதை நம்ம கேட்கணுமா என்ன, இந்த புது வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மாறி போச்சு அப்படின்னு ஃபிளாமின் சொல்லப்போம். வேர்ல்டு வேணா மாறி இருக்கலாம், பட் நம்ம டீமன் லார்ட் இப்போ டீமன் லார்ட் அப்படின்னு ஐஸ்ராக் வந்து டீமன் லார்ட் பக்கமா தான் பேசிட்டு இருக்கு. எதை அப்படியோ டீமன் லார்ட் சொன்னதை தான் இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபிளாமின் சொல்லப்போம். ஆமா சரி அப்படின்னு ஐஸ்ராக்கோ சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறான். இந்த ஜெயின்ஸ், காப்ளின்ஸ், ஆர்க்ஸ் இது எல்லாத்தையும் டீமன் லார்டோட ஆர்மி தான் அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. நானும் களத்துல இறங்கி ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி கிளம்புறான். இடைஞ்சல் கரை போயிட்டா, இனி எனக்கான வேலையை நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிளாமின் நினைக்கிறான். மோல்டரோட அந்த பிளாக் மிஸ்ட் கிரியேட் ஆகுது. டீமன் லார்ட் ஆர்மியில இருந்த அந்த 2 பீப்புளை தவிர்த்து மத்த எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க. டீமன்ஸா இருக்கிற எங்களுக்கு எதுவும் ஆகல, எங்களோட ஸ்ட்ரென்த் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்க்ஸ் காப்ளின்ஸ்லாம் ஈவில் கிடையாதுங்கிறதுனால அவங்க அவஸ்தப்படுறாங்களோ அப்படின்னு ஐஸ்ராக் பாக்குறான். இது ஒரு ஹீரோட ஸ்பெல் மாதிரி தெரியுதுன்னு கூட இருக்கவன் பேசுவான். அதை பத்தி இங்க பேசாதான் ஐஸ்ராக் பேசிட்டு இருந்தது. அப்போ உண்மையிலேயே நீங்க ஆர்பிஜில இருந்தா வந்திருக்கீங்களா, வாரியர் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோ வந்து நிக்கிறா. மத்த எல்லாரையும் ஆட்டோ ஆல்ரெடி கொண்டுட்டா, நீ யாரு அப்படின்னு சொல்லி ஐஸ்ராக் வந்து கேட்கவும், நான் 4X ஸ்ட்ராட்டஜி இட்டர்னல் நேஷன்ங்கிற கேம்ல இருந்து வந்திருக்கிறவா, என் பேர் ஆட்டோனவா இன்ட்ரோடியூஸ் ஆகிறா, அண்ட் என் கையால தான் நீ சாக போறா அப்படின்னு வா சொல்றா. மக்களை எவாக்குவேட் பண்ணிட்டு நம்மளும் இங்க இருந்து ஓடிடணும், இந்த சிட்டி டிஸ்ட்ராய் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா. லேடி ஆட்டோ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும்னு மோல்டர் சொல்றான். ஈவன் லேடி ஆட்டோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஆர்மியா தனியால எப்படி ஜெயிப்பாங்கன்னு கேட்டா, அங்க பாருங்க அப்படின்னு அவன் சொல்றான். உண்மையிலேயே அது லேடி ஆட்டோவா அப்படின்னு பார்க்க மெஹராவோட ப்ரௌடான ஹீரோ அவங்க இருக்கிற வரைக்கும் டிஃபீட்டுங்கிறது எங்களுக்கு வராது அப்படின்னு மோல்டர் வேற லெவலில் பில்டப் கொடுத்து சொல்கிறான். அப்படின்னு சொல்லி அந்த மேயர் பார்க்குறா. இப்போதைக்கு ஆட்டோ தான் அப்பர் ஹேண்டில் இருக்கா. ஈஸியாக அந்த ஐஸ்ராக் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. உல்ஃபை சமன் பண்ணி ஐஸ்ராக் அட்டாக் பண்ணாலும் ஈஸியாக ஆட்டோ அதை தோக்கடிச்சிட்டு இருக்கா. டாக்டர் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போகுதுன்னு ஆட்டோ யோசிச்சு பார்க்குறா. ஆர்பிஜி கேமுங்கிறது குறிப்பிட்டு கொஞ்சோண்டு ஆளுங்க கூட ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட இட்டர்னல் நேஷன்ஸ் 4X ஸ்ட்ராட்டஜிக்கு ஆர்மி நேஷன்ஸோட வாரியை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம திறமசாலிங்க. ஆட்டோ கண்டிப்பாக உன்னால அவங்களை ஈஸியா ஜெயிக்க முடியும் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். எங்க டீமன் லார்ட் தான் கண்டிப்பா அந்த வேர்ல்டு ஆட்சி செய்வாருன்னு சொல்லவும், முட்டா பசங்களா நீங்க எல்லா ஹியூமன்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டா உங்களுக்கான அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது, ஆல்ரெடியே எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, ஒர்க்ஸ் பத்திலாம் ஒன்ன மாதிரி முட்டாளுக்கு எங்க இருந்து புரிய போகுது, கேம்ல இருக்கிற மிட் பாஸ் தானே நீன்னு சொல்லவும், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ஐஸ்ராக் கேட்கவும், அந்த கேம்ல நீ திரும்ப திரும்ப ஹீரோ ஒன்னு டிஃபீட் பண்ணி தோத்துக்கிட்டே இருந்தவன் தானே அப்படின்னு ஆட்டோ சொல்லவும், இப்பதான் ஜெயின் ராக்கு சில மெமரிஸ் ஞாபகம் வருது, வாயா மூடு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அவன் அட்டாக் பண்றான். அவங்க கிட்ட தோத்து போக்குறதுக்குன்னே தான் உன்னை படைச்சிருக்காங்க, அது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆட்டோ அவனை கடுப்பேத்தா. மத்தவங்களை கிரஷ் பண்றதுக்காக பிறந்தவன் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னான். நீ டீமன் லார்ட் ஆளா இருக்கலாம், ஆனா இந்த வேர்ல்டு ஆள போறது என்னோட கிங் டாக்கத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் எமல ப்ரூவ் பண்ணு, நானே உன்னை தடுக்க போதும்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்லுவோம். அட்டாக் பண்ண வரும்போது ஆட்டோவால நகல முடியல, ஐஸை வச்சு அவ காலை பிளாக் பண்ணிட்டான். ஐஸ்ராக் ஆட்டோவோட ஷோல்டர்லயே வெட்டியிருந்தான். இதுதான் என்னோட பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஐஸ்ராக் சொன்னான். ஆட்டோ இன்ஸ்டன்டா அவனை கொண்டுதான். இப்படி ஒரு அடி வாங்குவான்னு எதிர்பார்க்கல, நான் கேர்லெஸ்ஸா இருந்திருக்க கூடாது, டாக்டர் நல்ல வேலை இதை பார்த்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கில்லாவா காப்பி பண்ணப்பதான் தெரியுது ஹிட் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. நான் வீக்கா இருந்ததுனால அவன்கிட்ட அடி வாங்கல, அவனோட ஸ்கில் அந்த மாதிரி யாராலையும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியாதா, இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் ஆர்பிஜி கேம்ல இருக்கிறது பிரச்சனை தான், பட் எப்படியோ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மைனஹராக்கு கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா எனிமியோட ஆர்மி ஆல்ரெடி மைனஹராவை அட்டாக் பண்றதுக்கு போயிட்டாங்க. ஆட்டோ ஷாக் ஆவரா இந்த இடத்துல
இப்போ ஐஸ்ராக்க வந்துட்டு ஆட்டோ தோக்கடிக்கிறா. கிங் டாக்டோட ஹீரோன்னா நான் எப்படி கேர்லஸா அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ யோசிச்சு கிங் டாக்டோ இங்கெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு கான்டாக்ட் பண்ண பார்த்தா இந்த டீமன்ஸோட ஆர்மி மைனகராவை அட்டாக் பண்ண போயிருக்காங்க. அவங்களுக்குலாம் பாஸா இருக்கக்கூடிய அந்த டீமன் லார்டை இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த டீமன் லார்டுமே நம்ம ஹீரோ மாதிரியே இந்த கேம்குள்ள வந்த ஒரு பர்சனா இருக்கலாம். என்ன ஒரு அழகான லேண்ட் இல்ல, ஆனா இது எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்டு ஏதோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அகஸ்ட் லேண்டுக்குள்ள எனிமீஸ்லாம் என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். எனக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம கிங்கால அவர் டொமைன்ல நடக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும் இஸ்லா எக்ஸ்பிளைன் பண்றா. மக்கள் எல்லாரும் சேஃப்டியான இடத்துல போய் ஃபர்ஸ்ட் இருங்க அப்படின்னு இஸ்லா சொல்லவோ சரின்னு அந்த ஆள் கிளம்புறான். ட்வின்ஸ் பயந்துட்டு இருக்கவும் நமக்கு எதுவாகாத நம்ம ஹீரோவோ இஸ்லாவோ சமாதானப்படுத்துறாங்க. இந்த இடத்த அட்டாக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த டீமன் லார்ட் உங்களை மாதிரியே ஒரு பிளேயரா இருந்தா மேபி இதை பேசி தீர்க்க முடியுமான்னு இஸ்லா கேட்டா கண்டிப்பா பேச்சுவார்த்தைக்கு ஆப்ஷன் இல்ல. ஏன்னா அவனோட 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தன ஆட்டோ ஆல்ரெடி கொண்டு நம்ம கிரஷ் பண்றது தான் ஒரே ஆப்ஷன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஃபைட் பண்ண யாரெல்லாம் இருக்கா நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ணும்போது டிஃபென்ஸ் ஹீரோ இஸ்லா, ஹெட் வாரியர் கியா இருக்கிறான். டார்க் எல்ஃப்ல நிறைய பேர் ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அது போக பிரைன் ஈட்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து அவங்க ஆளுங்களை ஹீலிங் பண்ணுவாங்க. இஸ்லா பொறிச்ச அந்த லார்வாஸ் இருக்கு. சோ அந்த மெயின் ஆர்மி கூட இஸ்லா தான் ஃபைட் பண்றதுக்கு போறா. இப்படி ஃபைட் வரும்னு தெரிஞ்சா ஃபைட்டிங் லார்வாஸ் நான் பொறிச்சிருப்பேன். இப்போதைக்கு வேலை செய்யற லார்வாஸ் தான் பொறிச்சிருக்கேன்னு இஸ்லா சொல்லப்போ பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். லார்வா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு மரியா கரியா சொல்லப்போ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ கட்டி பிடிக்கிறா. பேட்டில் சைட்ல இருந்து பீப்புள் எல்லாம் எவாக்குவேட் பண்ணி சேஃபா வச்சாச்சுன்னு எமிலி சொல்றா. கியாவும் எமிலியும் நான் ஆர்டர்ஸ் கொடுக்காம அவங்களே திங்க் பண்ணி செயல்படுறாங்க. கேம்ல இந்த மாதிரி நடக்காது. இதுவும் நல்ல விஷயம் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கியா இந்த லேண்டோட ஆப்போசிட் சைடு உள்ள யாரும் என்டர் ஆகாதபடி ஆளுங்களை கூட்டிட்டு அட்டாக் பண்றதுக்கு போயிருக்கான். கியா ரிப்போர்ட் பண்ணதை பார்க்கும்போது 1000 எனிமீஸ் இருப்பாங்களா? அப்ப கண்டிப்பா 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தனும் வந்திருப்பானே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இஸ்லா நம்மளோட மானா ரிசோர்சஸ் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஆர்பிஜி பிளேயர்ஸ் ஃபேஸ் பண்றோம். சோ 4x ஸ்ட்ராட்டஜி கேம்னா என்னன்னு நம்ம அவங்களுக்கு காமிப்போம். 1 லட்சம் சோல்ஜர்ஸ் வந்தாலே நம்ம தோக்கடிப்போம். வெறும் 1000 தானே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மானா ரிசோர்ஸையும் நம்ம ஹீரோ இஸ்லா கிட்ட கொடுத்துருதான். லெவல் அப் ஆகி ஸ்ட்ராங் ஆக நம்ம ஹீரோ சொல்றான். உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தபடி எதிரியை நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி இஸ்லா சொல்றா. அரசே இவ்வளவு முக்கியமான நேரத்துல மொத்த ரிசோர்ஸையும் என்கிட்ட கொடுத்து பொறுப்பு அதிகமாக்கிட்டீங்களேன்னு இஸ்லா சொல்றா. பிராண்டன்ல ஆட்டோ ஃபைட் பண்ணதை வச்சு ஜெனரலோட பவர் எப்படி இருக்குன்னு தெரியும். சோ ஈஸியா நீ அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கண்டிப்பா உங்க எக்ஸ்பெக்டேஷன் படி நான் நடந்துக்கிடுவேன், எதிரியை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்லா அந்த இடத்துல இருந்து கிளம்புற. ஆட்டோவே அடி வாங்கிட்டா. சோ அந்த ஆர்பிஜி மெக்கானிசம் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா பார்த்து ஜாக்கிரதை, உங்களுக்காக வீட்டுல நாங்க காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி மரியாவோ கரியாவோ சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்போ அந்த டீமன்ஸோட ஆர்மி எல்லாம் ஃபாரஸ்ட்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கு. இடமே கிரீப்பியா தெரியுது, டார்க் மிஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி டீமன்ஸே பயந்து தான் வந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்ச டீமன் லார்ட் பெர்மிஷனோட அந்த மிஷன் நடக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் இன்னொரு டீமன்ட்ட பேசிட்டு இருக்கான். ஹே அங்க என்னமோ வருது அப்படின்னு சொல்லி அந்த டீமன்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தா பார்த்தா இவங்களோட ஒரு ஆளு தான். வெயிட் பண்ணாம வித்தியாசமா தெரியுதான்னு இன்னொரு டீமன் சொல்லுது. இந்த டீமனோட உடம்புக்குள்ள இருந்து நிறைய லார்வாஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வருது. இஸ்லாவோட அந்த லார்வாஸ்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்தாலும் அதுங்க பண்ற வேலை எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஓஜி கூட ஃபைட் பண்ணவே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்லாவோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. கோல மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்காம தைரியம் இருந்தா நேர்ல வா அப்படின்னு அந்த டீமன் கூப்பிடவோ இஸ்லாவோ கீழே இறங்கி வர. டீமன் லார்ட் ஆர்மில இருந்தா இன்னும் ரோத்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு இஸ்லா சொல்றா. இவனுங்க யாரா அந்த அளவு நியூட்ரிஷியஸாவே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பாடி எல்லாம் சாப்பிடாம விட்டுறதா. ஆர்மி ஆளுங்களை இப்படி குறைச்சு பேசாதான் ஃபிளாமன் வந்து நிக்கிறான். நீ யாருன்னு ஃபிளாமன் கேட்கவோ இஸ்லா அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற. 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தன் ஃபிளாமின் தி ஃபிளேப் டீமன் அப்படின்னு சொல்லி அவனும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அப்ப நீ தான் 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தனா? சூப்பர். ஐஸ்ராக் இப்பதான் டிராகன் டான்ல செத்து போனா அடுத்தது நீ தான் சொல்லவும் அவன் ஒரு முட்டாள். சோ ஈஸியா நீங்க தோக்கடிச்சிருக்கலாம், பட் என்ன அப்படி தோக்கடிக்கலாம்னு நினைக்காத. 4 ஜெனரல்ஸ்லயும் அவன் தான் வீக் ஆனவன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் ஓவர் கான்பிடென்டா பேசுறியன்னு இஸ்லா கேக்குறா. உன்னோட கிங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஃபாலோ பண்ற யாரு? ஈரா டாக்கட்டோ. கோல மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு ஒன்னிய அனுப்பி வச்சிருக்கானேன்னு சொல்லவும் கிங்க பத்தி தப்பா பேசாதன்னு இஸ்லா சொல்றா. இப்ப 2 பேருமே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே தான் இருக்கான். இஸ்லா ஃபிளேம் டிமன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஆர்பிஜி பிளேயர்ஸை விட 4S கேமை சேர்ந்து நம்ம ஹீரோ ஆளுங்க தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் இஸ்லாவோட லாவார்ஸ் எல்லாம் மொத்த இடத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கு. சோ யாராச்சும் உள்ள வந்து அதுங்க அட்டாக் பண்ணும். கியா மத்த டார்க் எல்ஃப் எல்லாத்தையும் சேஃப்டியா எவாக்குவேட் பண்ணிருக்கான். பிரைன் ஈட்டர்ஸ் இஸ்லா பக்கம் தான் இருக்காங்க. இஸ்லாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா டக்குன்னு அவங்க போய் ஹீலிங் பண்ணிருவாங்க. இஸ்லாக்கு எப்படியும் அடிபடாது, இருந்தாலும் ஹீலர்ஸ் இருக்கிறது நல்லதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கான். பட் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோக்கு தோணிட்டே இருக்கு. ஒன்ன மாதிரி ஃப்ரேக்ஸ் இந்த இடத்துல இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளேப் டீமன் வந்துட்டு வேற லெவல்ல தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு லேடியை பார்த்து ஃப்ரேக்னு சொல்றியா அப்படின்னு இஸ்லா வந்துட்டு அட்டாக் பண்றா. இஸ்லாமோட மொத்த லார்வா ஆர்மியும் வச்சு டக்குன்னு அவனை மொத்தமா சாப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா. ஃபிளேம் டீமன் அது மொத்தத்தையும் எரிச்சு விட்டுருதான். ஹாடி ஆளுங்க என் கிட்டயும் இருக்காங்கன்னு சொல்லி அவன் ஆர்க்ஸ் எல்லாம் சமன் பண்றான். நீ ஆளுங்களே டைரக்டா சமன் பண்ற, இது சீட்டிங்கா தெரியல. உன்கிட்ட ஒரு கேள்விதான் கேட்கணும், எதுக்கு எங்களை அட்டாக் பண்ண வந்தீங்க அப்படின்னு இஸ்லா கேட்கறா. இஸ்லாவை அட்டாக் பண்றதுக்கு இந்த ஆர்க்ஸ்லாம் முன்னாடி வந்தா அண்டர் கிரவுண்ட் வழியா அதுங்களோட உடம்புக்குள்ளே லார்வாவை செலுத்தி விட்டுருதா. எல்லாத்தோட உடம்புக்குள்ள இருந்தும் லார்வாஸ் பிச்சுக்கிட்டு வெளியே வருது. உன்னோட ஆர்மியை பிரிச்சு டிராகன் டானுக்கு பாதியை அனுப்பி வச்சிட்ட, இது முட்டாத்தனமான ஸ்ட்ராட்டஜியா தெரியுது அப்படின்னு சொல்லி இஸ்லா கேட்டா. உன்னை நினைச்சா பாவமா இருக்குவோம், பாஸ் உன்கிட்ட இருந்து இதை மறஸ்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபிளேம் டீமன் சொல்லவும் நீ என்ன சொன்னாலும் என் பாஸுக்கு தான் நான் லாயலா இருப்பேன் அப்படின்னு இஸ்லா சொல்லவும் அவன் சொல்றது கேட்டு உனக்கு என்ன நடக்க போகுது, உன் லைஃபை பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் போய் அட்டாக் பண்ணா. மைனகராவோட ஹீரோ கிங் டாக்டோ தான் லாயலா இருப்பேன் அப்படின்னு இஸ்லா சொல்லவும் அவனுக்கு சர்வெண்டா இருக்கிறதுல நீ என்ன
என்ன பெருமையை தான் அடையிறியோ தெரியல. பட் எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த வேர்ல்டுல தான் நம்ம ஃப்ரீயா இருக்கோம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம். ஸோ நான் ஏன் டீமன் லார்ட் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளேம் டீமன் சொல்லவும், உன்னை நினைச்சாதான் பாவமா இருக்கு. என்னோட மாஸ்டருக்கு நான் சர்வ் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பட் உன்னை நினைச்சாதான் பாவமா இருக்கு. நீ உன் டீமன் லார்டோட ஒரு பப்பட் தான், உன்னால ஓனா எதுவோ பண்ண முடியாதுல்ல அப்படின்னு இஸ்லா கலாய்க்கவும், உங்க எல்லாரையும் கொண்டு எனக்கான ஃப்ரீடம் நான் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளேம் டீமன் ஒரு வால் ஆஃப் ஃப்ளேம்ஸை கிரியேட் பண்றான். இப்போ அவன் இஸ்லாமை அட்டாக் பண்ணவும் இஸ்லா பறந்து தப்பிச்சுட்டு இருக்கா. அவனோட ஃபயர் அட்டாக் அவாமல பட்டாலுமே கூட எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அவ ஈஸியா தப்பிச்சுட்டா. உன் ஃப்ரீடம்காக நீ இவ்வளவுதான் போராடுவியா, உன் அட்டாக்ல அந்த அளவுக்கு பவர் இல்லையா அப்படின்னு இஸ்லா கலாய்க்கிறா. உண்மையிலேயே நீ என்ன கொல்லணும்னு நினைச்சேன்னா இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அவன் கிட்ட போனா அவன்கிட்ட ஃபயர் காலி ஆயிடுது. என்ன உன் எம்பி காலி ஆயிடுச்சா, உன் மாஸ்டர்ட்ட போய் சொல்லு எங்களை குறைச்சி எடை போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லா அவனை கொல்ல போகவும், வேர்ல்டை நம்ம காங்கர் பண்ணா உண்மையிலேயே நமக்கு பீஸ் அண்ட் ஃப்ரீடம் கிடைக்குமா அப்படின்னு டீமன் லார்ட் கேட்டிருப்பான். கடைசியில நான் பப்பட்டாதான் சாக போறல, இல்ல கடைசி வரை நான் போராடுவேன் அவன் ஸ்மைல் பண்றான். பட் அதுக்குள்ள வந்து இஸ்லா அவனை கொன்றுதா. நல்ல வேலை பண்ண இஸ்லா நம்ம ஹீரோ சொல்லுவோம், மாஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தீங்களான்னு இஸ்லா கேட்கறா. டெலிபதி மூலியமாவே நம்ம ஹீரோவோ இஸ்லாவோ பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த கனெக்ஷன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த ட்வின்ஸோ காணாம போயிருந்தாங்க. என்னாச்சுன்னு இஸ்லா பார்த்தா இப்ப இஸ்லா முன்னாடி அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து நிக்கிறாங்க. எப்படி இங்க வந்தோன்னு எங்களுக்கே தெரியல. அந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்கும் போது ஃப்ளேம் டீமன் இன்னும் சாகல, ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த அம்மா நாங்கள் எப்படி இங்கே வந்தோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து டக்குன்னு அந்த பொண்ணுங்க டெலிபோர்ட் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் கம்யூனிகேஷன் எரர் அப்படின்னு வருது. டொமைன் விஷனை யூஸ் பண்ணி டேரக்டா நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த டீமன் ஸ்மைல் பண்றான். இதுக்கு மேல நம்ம ஹீரோக்கு மொத்த கம்யூனிகேஷனும் லாஸ்ட் ஆயிருது. நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு விஷயம் அப்பதான் ஞாபகம் வருது. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா லார்வா கிட்ட வந்துட்டு பயந்து எதுக்காகவோ ஓடி இருக்கு. ரெயின் ஹீட்டர் சீக்கிரம் இங்க வாங்க அப்படின்னு இஸ்லா கத்துறா. பட் யாருமே வரல. ஹீரோ கூடயோ கனெக்ட் ஆக முடியல. நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இஸ்லா இப்ப இந்த இடத்துல இருந்து பறந்தே போனா லோப் மாதிரி அவ போன இடத்துக்கே திரும்ப வந்துருத்தா. சோ ஒரு குறிப்பிட்ட டொமைன்குள்ள மாட்டிக்கிட்டோன்னு இஸ்லாக்கு புரியுது. பார்த்தா அந்த ஃப்ளேம் டீமன் சிரிக்கிறான். ஃப்ளேம் டீமனை என்னதான் வெட்டினாலும் அவனுக்கு எதுவும் ஆகல. நான் ஆல்ரெடி செத்துட்டேன். சோ இதுக்கு மேல உன்னால என்ன கொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். பார்த்தா ஆட்டோ டிஃபெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. ரேவ் கஸ்டஸ்ல இப்படி ஒரு சினாரியோவை நான் பார்த்திருக்கேன். ஃபிளாமினை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஆக்டிவேட் ஆகும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ இன்னும் ஜெயிக்கல அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்க பயப்படவோ எதுவாகாது நான் பாத்துக்கிட்டதா அப்படின்னு இஸ்லா சொன்னா. உன்னோட பாசத்தை நான் பாராட்டியே ஆகணும். பட் ஆனா கண்டிப்பா நீ சாக போற, தோத்து போற. இதே ஸ்கிரிப்டையே பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு ஃபிளேம் டீமன் சொல்றான். யாராலையும் பாடியை அசைக்க முடியல. இந்த பொண்ணுங்க தானாவே அப்படியே முன்னாடி போறாங்க. இதை டிஃபை பண்ண முடியாது, இதுக்கு கண்ட்ரோல் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், கிங் டாக்டர் வந்து ஆர்பிஜி மெக்கானிசம் பத்தி தான் முன்னாடியே வார்னிங் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி இஸ்லா யோசிக்கிறா. ரெண்டு பொண்ணுங்களும் சாவ போறத பின்னாடி உட்காந்து நீ நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபிளேம் டீமன் சொல்றான். அந்த கேம்லயுமே இதே மாதிரி தான் சினாரியோ வரும். ஃபிளேம் டீமனை தோக்கடிச்ச அப்புறமா ஒரு பர்சன் முன்னாடி மூவ் ஆகுற மாதிரி ஒரு சினாரியோ. எப்படியாச்சும் அசைஞ்சு முன்னாடி வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸ்கிரிப்டிவன் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, உன்னால எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு ஃபிளேம் டீமன் சொல்றான். அம்மா நாங்க சாக விரும்பலன்னு மரியாவோ கரியாவோ பயப்படுறாங்க. அவளோட பாடியவே பிச்சுக்கிட்டு மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அதுல இருந்து வெளியே வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உலகத்தை ஆட்சி செஞ்சா ஃப்ரீயா இருக்கலாம்னு சொன்னாங்க. அந்த புல்ஷிட் எல்லாம் நான் கேட்கறதா ஐடியால இல்ல. எல்லாருமே ஏமாத்தப்பட்டிருக்கோம். கிங் டாக்டாவோ இன்னொரு பிளேயர் தானே. இந்த பாஸை டிஃபீட் பண்ண அப்புறம் என் கியர்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. நான் செத்தா பத்தாது உங்களையும் சேர்த்து சாவடி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபிளேம் டீமன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு ஃபிளேம் டீமன் தானே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்றான். மரியாவும் கரியாவும் தான் அவன் பக்கத்துல இருக்காங்கிறதுனால ஆப்வியஸ்லி அவங்க தான் இறந்து போவாங்க. இப்போ அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. மரியா ஒரு மரத்தோட உச்சியில ஒரு நல்ல ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருக்கா. இந்த மொத்த மைனகரா ஊருமே தெரியுது. கிங் டாக்டா இது எல்லாருக்கான நேஷன் சொல்லியிருக்காரு. சோ இது நம்மளோட நேஷனும் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. லைட்ல அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. மோன் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு மரியா சொல்லவும், ஆமா அப்படின்னு கரியா சொல்றா. கிங் டாக்டோ சொல்லியிருக்காரு மோன் அழகா இருக்குல்லன்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்லவும், இப்படி உனக்கு கேள்விப்பட்டதே இல்ல, கிங் நிறைய விஷயத்த நமக்கு கத்து கொடுக்குறாருல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கரியாவும் வந்து மரியாவை பார்த்து சொல்றா. நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது மதர் இஸ்லாவியோ கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபுல் மூன் வரும்போது நம்ம மதர் இஸ்லாவியும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அந்த பிளாஸ்ட் முடிஞ்சு இப்ப அவங்க ரெண்டு பேரும் கண்ணை திறந்து பார்த்தா இஸ்லா அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டா. பிளாஸ்ட்ல அந்த பொண்ணுங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுல அவளோட பாடி துண்டா போயிடுச்சு. அந்த கேம் சிஸ்டம்ல இதே மாதிரி சினாரியோ நடக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. நல்லவேளை நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இஸ்லா சொல்ல, ரெயின் ஹீட்டர்ஸ் இங்க வாங்க, அரசு எப்படியாச்சும் எங்க அம்மாவை காப்பாத்துங்கன்னு ட்ரை பண்ணா கம்யூனிகேஷன் இன்னும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நான் பொழைக்க மாட்டேன், கண்டிப்பா நான் சாகதா போறேன். சோ நான் சொல்றதை கேர்ஃபுல்லா கேளுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இஸ்லா சொல்லவும், நாங்க இனி குட் கேர்ள்ஸா இருப்போம், எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற பர்சன் எப்பவும் ஏன் எங்களை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மரியா வந்து கதறிட்டு இருக்கா. உங்க ரெண்டு பேர் மேலேயும் இதுல எந்த தப்பும் இல்ல. சோ நான் போன அப்புறம் தேவையில்லாம ஒரி பண்ணிட்டு இருக்காதீங்க, இதுதான் என்னோட கடைசி ஆசை. சோ கேர்ஃபுல்லா இதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லா தன்னோட ஹார்ட்டுக்குள்ள கையை விட்டு ஹார்ட்டை எடுத்து, என் ஹார்ட்டை நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடணும், இதுதான் என் ஃபைனல் ரெக்வெஸ்ட் சொல்லவும், இல்ல அப்படின்னு சொல்லி அவளோட ஒரிஜினல் அம்மா இறந்து போன அதே மாதிரியே இந்த அம்மா இறந்த இவங்களையும் சாப்பிடணுமான்னு அவங்க கதறி அலறாங்க. மாஸ்டர் என் ஸ்கில்ல அப்கிரேட் பண்றதுக்கு பதிலாக ராயல் சக்சஷன்ங்கிற ஒரு ஸ்கில்ல தான் நான் எல்லா பவர்ஸையும் செலுத்தினேன்.
என் ஹார்ட்டை நீங்க சாப்பிட்டா என்னோட எல்லா பவர்ஸும் உங்க 2 பேருக்கும் கிடைக்கும். இதுதான் ராயல் சக்சஷன் ஸ்கில் அப்படின்னு ஹார்ட்டை கொடுத்துட்டு இஸ்லா அந்த இடத்துலயே இறந்து போறா. நான் தனியாவே இதை சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்லவும், நம்ம கிங் உங்க கூட இருக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு வால்டர் கேட்கறான். சீக்கிரமே கிங் டாக்டோ கிட்ட போயாகணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோ யோசிக்கிறா. இஸ்லா அந்த இடத்துல இறந்து போனதை ஆட்டோ இங்க வந்து ஃபீல் பண்ணவும் ஆட்டோ செம டென்ஷன் ஆகுறா. எல்லாரும் கீழே படுங்க அப்படின்னு வால்டர் சொல்றான். அவன் மைனகராவோட ஒரு ஹீரோ, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி செம டென்ஷன் ஆகுறா. லேடி கட்டுப்பாடோட இருங்க அப்படின்னு வால்டர் சொல்லவோ, சாரி என்ன மன்னிச்சிருங்க, இஸ்லா இறந்துட்டான்னு ஆட்டோ சொல்றா. இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃபிளாமினோட ஸ்கிரிப்டட் இவெண்ட் அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது, எப்படி நான் அதை மறந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். குயின் ஆஃப் பக்ஸ் இஸ்லா இறந்து போயிட்டா. வேர்ல்டோட ஒரு பிரச்சனை கம்மியாயிடுச்சு அப்படின்னு சிஸ்டம் மெசேஜ் காமிக்குது. என்னோட பவரை ஏத்துக்கோங்க அப்படின்னு இஸ்லா ஹார்ட்டை கொடுத்த அந்த விஷயமும் சிஸ்டம்ல கேம் மாதிரி காமிக்குது. மரியான் கரியா 2 பேருமே இஸ்லாவோட ஹார்ட்டை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. கேமோட நான் கேரக்டர்ஸ்ல இருக்கிறவங்க பவரை சாப்பிட்டுருக்காங்கிறதுனால சிஸ்டம் எரர் வந்துருது. அதுலயும் 2 பேருக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எரர்ஸையும் மீறி 2 பேருக்கும் ஹாஃப் பவர்ஸா பவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. கிங் டாக்டோ என்னாச்சுன்னு ஆட்டோ கேட்கறா. இஸ்லாவை டிஃபீட் பண்ணிட்டாங்க. ரெட் சீன்ல மாட்டிக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்ல, கேரண்டீடு அட்டாக் மாதிரியே இதுவும் ஒரு ஸ்கில் போல. இதை பத்தி நான் அரசர்கிட்ட ஃபர்ஸ்டே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கணும். இஸ்லா அங்க இல்ல, இது ஒரு எமர்ஜென்சி, இப்பவே நான் அங்க பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கிளம்பலான்னு பார்த்தா வெயிட் பண்ணு, இஸ்லா இறந்துட்டா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் அந்த ட்வின்ஸ் உயிரோட தான் இருக்காங்க. என்னையோட இடத்த நோக்கி பழி வாங்குறான்னு போய்கிட்டு இருக்காங்க. இஸ்லா ராயல் சக்சஷனை யூஸ் பண்ணி பவர்ஸ் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. இன்னொரு ஹீரோ யூனிட் இப்போதைக்கு நம்மளால சமன் பண்ண முடியாது. ஸோ பவர்ஸ் இருக்கிற அந்த 2 பொண்ணுங்களையும் இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை அங்க பாதுகாக்க யாரும் இல்லையேன்னு சொன்னா, பரவாயில்ல இஸ்லா அவங்கள நம்ம கிட்ட நம்பி விட்டுட்டு போயிருக்கா, அவங்கள போய் கூட்டிட்டு வா ஆட்டோ, இது ஒரு ஆர்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அரசே அப்படின்னு ஆட்டோவோ கிளம்பிட்டா. நீங்க எல்லாரும் கேபிட்டல் போங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ தான் இட்டர்னல் நேஷன்ஸோட கிரேட்டஸ்ட் பிளேயர், அவர் சொன்ன எதுனாலும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஆட்டோ அந்த ட்வின்ஸ் பாக்குறதுக்கு போய்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல எந்த ஆக்ஷன்ஸையும் நீங்களா எடுக்க வேணாம், நான் எது சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அரசருக்கு என்னாச்சு, டிஃப்ரெண்ட் பர்சனா தெரியுறாருன்னு எமிலியோ கியாவோ பாக்குறாங்க. 4 ஜெனரல்ஸ்ல இன்னும் பேலன்ஸ் 2 பேர் இருக்காங்க. கேரியா அதுல ஒரு லேடியை போய் மீட் பண்றா. தனியா இந்த இடத்துக்கு வந்திருக்கிய, உனக்கு தைரியம் தான் அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ண ரெடி ஆகுறா. இந்த வேர்ல்டு எங்களை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் கரியாவோ, இன்னொரு பக்கம் மரியா தனியா போயிருக்கா. மேஜிக் யூஸ் பண்ற 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தன் இந்த இடத்துல இருக்கான். கரியா தனியாலாவே மொத்த ஜெனரல்ஸோட ஆர்மியவோ தோக்கடிக்கிறா. அவங்க எல்லாரும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் பயப்படவும், இந்த வேர்ல்டு எங்களை வெறுக்குது அப்படின்னு சொல்லி கரியா சொல்றா. வென் மேஜிக்கை வச்சு அந்த லேடி அட்டாக் பண்ணா டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லி கரியாக்கு எதுவுமே ஆகல. லேடி அப்படியே ராட் ஆகி மொத்தமா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருந்தா. தனியாலா போய் கேரியா ஒரு ஜெனரலையே தோக்கடிச்சிட்டா. டீமன் ஜெனரல்ல ஒருத்தன் மரியாவை இங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். யார் இந்த பொண்ணு, ஒருவேளை எனிமி ஆளா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணா அவளுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு லவ் மேல நம்பிக்கை இருக்கான்னு மரியா கேட்க, அந்த ஜெனரலோட ஆர்மருக்கு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறதையே மறந்துடுச்சு. சேல்ஸ் லான்ச் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு அவன் எது சொன்னாலும் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறது மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சிஸ்டம் மெசேஜ் வந்துட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு எங்களை வெறுக்குதுன்னு தூரத்துல இருந்து மரியா அப்படின்னு கடிக்கவும் அங்க 2 பேர் இறந்து போறாங்க. தூரத்துல இருந்தே வாயை கடிக்கிற மாதிரி வச்சா அந்த ரோபோட்டும் துண்டாகுது. மோசமான விஷயம் நடந்தா நம்ம அதை மறந்துடணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த ஜெனரலும் அட்டாக் பண்றது அப்படிங்கறதே மறந்து இறந்து போயிட்டான். L4 சிஸ்டர்ஸ் புது த்ரெட் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது. இந்த இடத்துலயும் அது ஃபைனல் எபிசோடு. இப்போ மரியாவோ கரியாவும் தனியாவே சேர்ந்து அந்த டீமன் லார்டு கூடயே ஃபைட் பண்ணலாம் டேரக்டா போயிட்டாங்க. நீங்க அப்படி இவ்வளோ தூரம் என்ன ரீச் பண்ணாங்க, என் ஜெனரல்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்டு யோசிக்கிறான். இந்த மொத்த வாழ்க்கையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டா எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும், கூட நான் போட்டுக்கிற அக்ரிமெண்ட் அதுதான் அப்படின்னு சொல்லி டீமன் லார்டு யோசிக்கிறான். கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு டீமன் லார்டு கேட்கவும், அப்படி ஒண்ணு கண்டிப்பா இல்ல அப்படின்னு மரியாவோ கரியாவோ சொல்றாங்க. ஆளுங்களை எப்படி தோக்கடிச்சிங்கன்னு தெரியல, பட் என்னோட இந்த பேரியரை யாராலையும் ஸ்கிராச் கூட போட முடியாது அப்படின்னு அவன் சொன்னா. அசால்ட்டா பேரியரையா அவங்க உடைச்சிருந்தாங்க. ஹீரோஸால மட்டும்தான் என்னோட டார்க் பேரியரை ரிமூவ் பண்ண முடியும், இந்த வேர்ல்டுல ஹீரோஸே கிடையாதுன்னு காட்ஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் கேட்கறான். பேச்சுவார்த்தை நடத்த நீங்க தயாரா இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஹீரோவோ சைலண்டான ஆளு தான். கேமோட ரூல்ஸ் படி இருந்தா நான் லெவல் 1ல இருந்தா 100 வர போகணும், பட் இப்போ நான் டைரக்டாவே என்னோட ட்ரூ ஃபார்முக்கு வந்துட்டேன். எடுத்தோடனே ஃபைனல் ஸ்டேஜ் போனது நீங்க சீட்டிங் நினைக்கல, வேர்ல்டுல லிமிடேஷன் கிடையாது. ஸோ நான் என் ரூல்ஸ் படி விளையாடணும், என்ன குறைச்சி எடை போட்டதுக்கு மரணம் தான் அவங்களுக்கு தண்டனை அப்படின்னு நம்ம ஸ்வாட்ஸை வச்சு அட்டாக் பண்ணா. மரியா பவரை யூஸ் பண்ணுவோம், அந்த ஸ்வாட் எப்படி அட்டாக் பண்ணணுங்கிறதையே மறந்துடுச்சு. ராட்டன் பவரை யூஸ் பண்ணி கேரி அவனை மண்ணுக்குள்ள மூழ்கடிக்கிறா. தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணாலும் இவங்க மேல அது ஒர்க் ஆகல. கரியா டீமன் லார்டோட கையவே துண்டா பிச்சை எடுத்துருது. போய் அவனை அட்டாக் பண்ணுவோம், அவனோட எல்லா ஸ்வாட்ஸுமே வந்து எப்படி அட்டாக் பண்ணணுங்கிறத மறந்துடுது. கடவுள் என் பக்கம் இருக்காருன்னு நினைச்சேன்னா அவர் கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன், என்னோட பீஸ் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு டீமன் லார்ட் கத்தவும், கடவுள்னு யாரும் கிடையாது, அது மேல நீ நம்பிக்கையை வச்சா ஏமாற போறது நீ தான், ஏன்னா அப்படிதான் நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு மரியாவோ கரியாவோ சொல்றாங்க. கடவுள் எனக்கு நிறைய ஸ்கில்ஸையோ கொடுத்துதான் விட்டுருக்காருன்னு சொல்லி இன்ஸ்டன்டா அவன் ஹீலிங் ஆயிருந்தான். நான் நம்புற அந்த கடவுள் இருக்காரு, அவர் பேரை நம்ம சொல்ல வரவும் டீமன் லார்ட் அப்படியே 2 துண்டா போயிருந்தான்.
ஜாப்பனீஸ் பர்சன் தான் வந்து டீமன் லார்ட வெட்டியிருக்கான். எங்க சண்டையில நீ ஏன் குறுக்க வந்தான்னு அந்த சிஸ்டர்ஸ் கேட்டா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா நம்ம சமாளிக்கிறான், எங்களை பார்த்தா ஹெல்ப் தேவைப்படுற மாதிரியா தெரியுதுன்னு கரியா கேட்டான கேர்ள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சமாளிக்க ட்ரை பண்றான். நீ வேற எதையோ அச்சீவ் பண்றதுக்கு தான் அந்த டீமன் லார்ட கொண்டிருக்க, எங்க அம்மாவை கொண்டவன நாங்க பழி வாங்கணும், நீ தேவையில்லாம குறுக்க வந்துட்ட அப்படின்னு மரியாவோ கரியாவோ டென்ஷன் ஆகுறாங்க. அந்த பையனும் இப்ப ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். நிறுத்துங்க அப்படின்னு ஆட்டோ அவளோட ஸ்கில்லை யூஸ் பண்ணவும் எல்லாருமே இப்ப ஸ்டாப் ஆயிருந்தாங்க. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லி ஆட்டோவை பார்த்துட்டு நம்மள திரும்ப வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இந்த பையன் தேவையில்லாம குறுக்க வந்துட்டான்னு மரியாவோ கரியாவோ சொல்றாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், இது கிங்கோட ஆர்டர், நம்ம திரும்ப போலாம் அப்படின்னு சொன்னாங்க. வழியில குறுக்க வராத அப்படின்னு கரியா சொல்லவும் கொஞ்சம் பவர் வந்துடுச்சுன்னு என்கிட்டயே ஓவரா பேசுறியா அப்படின்னு ஆட்டோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறா. பொண்ணுங்களை நான் கொன்றக்கூடாது, கிங் டாக்டோ வருத்தப்படுவாரு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஆட்டோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. கிங் தான் எங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு, ஏன்னா நாங்க ஃப்ரீடம் ஆனவங்க அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது உங்க அம்மா பெருமைப்படுறபடி வாழுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அப்ப இஸ்லாவை தான் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, எங்க அம்மா பெருமைப்படுறபடியா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது நம்ம ஹீரோவை எதிர்த்து ஆட்டோ கூட இவங்க ஃபைட் பண்ணா கண்டிப்பா அது இஸ்லாக்கு பிடிக்காது, கரியா நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு மரியா சொல்லவோ சரின்னு கரியாவோ சொல்றா. ஆட்டோ எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க ரோடா பேசிட்டோம்னு சொல்லவும் இஸ்லாவை இறந்த சோகத்துல நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு புரியுது. ஆட்டோ பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருந்தான். யூனிஃபார்ம் பார்க்கும்போது கிங் டாக்டோ சொன்ன மாதிரியே வேற பிளேயர்ஸும் இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆட்டோ பாக்குறா. இஸ்லாவை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர்ஸ் கேட்கவும் அது முடியாதுன்னு ஆட்டோ சொல்லவும் அந்த பொண்ணுங்க ஆள ஆரம்பிக்கிறாங்க. அரசே எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணி வச்சிருக்கோம், அடுத்து என்ன பண்ணட்டும் கேட்கவும் என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 4X ஸ்ட்ராட்டஜி கேமோட வேர்ல்ட்ல இருந்தோம் அந்த ஆர்பிஜி மெக்கானிசம்ஸ் கிட்ட நாங்க தோத்து போயிருக்கோம், கண்டிப்பா இது மட்டும் இல்ல வேற கேம்ஸும் அதோட மெக்கானிசமும் இந்த வேர்ல்டுல அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எஸ்கேப் ஆகி ஓடுன அந்த ஸ்டூடெண்ட்டை காமிக்கிறாங்க. காடோட பேச்ச நான் கேட்டிருக்க கூடாது, உங்களை நம்பி நான் டேஞ்சர்ல மாட்டிருப்பேன்னு அந்த பையன் பேசிட்டு இருக்கும்போது உங்க ஸ்லேவ் கேர்ள் வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னாங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கடவுள்கள் இவனை இந்த வேர்ல்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, முன்னாடி இருக்கிற ஜெயண்ட் அவன் அசால்ட்டா கொள்றான், கடவுள்கள் எனக்கு ஓபி பவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் ஓவர் பவர்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த பையன் சொல்றான். ஸோ இந்த பையனும் வேற கேம் மெக்கானிக்ஸ்ல இருந்து வந்தவன் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. அந்த வச்சு திரும்பவும் உயிரோட வந்துட்டா செயின்டவா கூட ஃபைட் பண்ண வந்திருக்கா. அவளோட 19th பேட்டில் அப்படின்னு அந்த வச்சு கேட்கறா. 18 டைம்ஸ் இவ்வளவு கொலை பண்ணி வா பாடியவும் நான் எரிச்சிட்டேன், அப்புறம் எப்படி திரும்ப வரா அப்படின்னு சொல்லி அந்த செயின்ட் யோசிக்கிறா. கடவுளின் ஆசைப்படி நான் உன்னை எலிமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த செயின்ட் சொல்லவும் இன்னைக்கு டைஸ் எப்படி ரோல் ஆகுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டைஸ் உருளவும் அதுல 100 விழுது. பார்த்தா செயின்ட் இன்ஸ்டன்டா இறந்து போறா. ஜாக் பாட் அடிச்சிட்டேன், 100 விழுந்துருச்சு, நல்ல வேளை அந்த செயின்ட் இறந்து போயிட்டா, இவ தான் எனக்கு பிரச்சனையா இருந்தா, நினைச்சா பாவமா இருக்கு, ஏன்னா என்ன அனுப்பி வச்சதே இந்த கடவுள் தான். ஓகே மை கேம் மாஸ்டர், அடுத்தது மைனகராவா அப்படின்னு சொல்லி அந்த விச்சு கேட்கிறேன். ரைஸ் கார்டோட ஆசைப்படி அடுத்த இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு நிராக்கி நான் சொல்றேன். வேற கேம் மெக்கானிசம் கூடயும் நான் ஃபியூச்சர்ல ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருந்தா. அரசே உங்ககிட்ட டெலிபதி ஒர்க் ஆகல, தான் டேரக்டா வந்தான் கியா பேசவும் என்ன தனியா விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இஸ்லா இறந்து போயிட்டா, ட்வின்ஸோட நம்பிக்கையை நான் காப்பாத்தல அடச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ தரையில அடிச்சா நம்ம ஹீரோ தரைய பழந்துட்டு கீழே வந்து விழுந்திருக்கா. அதான் நம்ம ஹீரோவே ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான். அங்க இருக்கிற ஒரு மரத்தை போயிட்டு நம்ம ஹீரோ குத்து அவ்வளோ பெரிய மரம் தொண்டை உடஞ்சு விழுது. இத்தனை நாள் கேமுக்கு வெளியே இருந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், இது ஏன் நான் முன்னாடியே யோசிக்கல, இப்ப நானும் கேம்குள்ள இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இம்ப்ரூவ் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ட்வின்ஸ் உங்க ஆர்டர்ஸ் மதிக்கல, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு ஆட்டோ கேட்டா பனிஷ்மெண்ட் எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இந்த கண்ட்ரிக்கு இன்னொரு லா இருக்கு, அதை மதிச்சாவணுமே ஆட்டோ கேட்கறா. நான் தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ தலை வணங்கவும் அரசர் எப்பவும் மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இஸ்லாவை நான் கண்டிப்பா திரும்ப உயிரோட கொண்டு வருவேன் நம்ம ஹீரோ சொல்ல. ரெசரக்ட் பண்ண நம்ம கிட்ட எதுவுமே ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆட்டோ கேட்டா. இட்டர்னல் நேஷனோட கேம்ல நம்ம வின் பண்ண அதோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் விக்டரி ஒரு ஹையர் பிளேஸ். இட்டர்னல் நேஷன் கேமோட மெக்கானிசம் படி நம்ம மட்டும் இதுல ஜெயிச்சா இறந்து போன எல்லாருமா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அதுக்கு இந்த மொத்த வேர்ல்டையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷால அதை கிரியேட் பண்ணணும்னு சொல்லவும் அதை தான் நான் பண்ண போறேன், நம்ம வழியில யார் குறுக்க வந்தாலும் அவங்கள கொன்றுவேன் நம்ம ஹீரோ சொல்றாங்க. ஒரு கன் இருக்கு, எமர்ஜென்சி ப்ரொடெக்ஷன் ஆட்டோ பாக்குறேன். எல்லாரும் சேர்ந்து இந்த மொத்த வேர்ல்டையும் காங்கர் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே ஈவில் மாதிரி பேசுறான். அசென்ஷன் விக்டரி அடையிறதுக்கு என்ன தேவை நம்ம ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம ஹீரோ கால்குலேட் பண்றான். எல்லா டார்க் செல்ஃபோ ஒரே இடத்துல நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போய் பார்த்தா இஸ்லாவை ஒரு மரத்தை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சிருப்பாங்க. அவளுக்கு ஒரு நினைவஞ்சலி மாதிரி அந்த இடத்துல வைக்கிறாங்க. இது அம்மாவோட கல்லறை கிடையாது, ஜஸ்ட் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கிங் வாக்கு கொடுத்திருக்காரு, இஸ்லா கண்டிப்பா திரும்ப வருவாங்க அப்படின்னு இந்த ட்வின்ஸ் சொல்றாங்க. கிங் எதிர்பார்க்கறது நம்மளால பண்ண முடியுமா? அந்த ஒத்த வாழ்க்கையோ டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைச்சா எல்லாருமே நம்மள எதிர்ப்பாங்க. மத்தவங்க எல்லாம் பயப்படுவோம், என்ன குழந்தை மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க, கான்பிடன்ஸை இழக்காதீங்க அப்படின்னு மரியான் கரியா சொல்ல. குழந்தைங்க கூட தைரியமா இருக்காங்க, நம்ம தைரியம் எங்க போச்சு? கண்டிப்பா கிங் சொல்ற மாதிரி நம்மளால பண்ண முடியும், என்ன நடந்தாலும் நம்ம கிங் கூட நிக்கணும். ஈவன் அது எவ்வளவு மோசமான பாதையா இருந்தாலும் நம்ம கிங்குக்காக நம்ம இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு போறாங்க. எல்லாரும் போன அப்புறம் அந்த மரத்து மேலே ஏறி வந்து நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபர்ஸ்ட் இந்த லேண்ட் எப்படி இருந்துச்சு, எப்படி எல்லாத்தையும் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் விட்டுருந்தா ஒரு மோசமான ஸ்ட்ராட்டஜியை நான் செலக்ட் பண்ணியிருப்பேன்,
இங்க இருக்கிற மக்கள்னால தான் நான் இப்ப மாறிட்டேன். ஆமா, இந்த மைனகராங்கிறது நம்மளோட நேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். மொத்த வேர்ல்டையும் டெஸ்ட்ராய் பண்ணி காங்கர் பண்ணணும்னு அரசர் பேசினதுல நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பேசனே தெரியாம வந்துட்டேன். டாக்டோ எப்படி மாறினாலும் சரி நான் அவரை கூட தான் இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஜாட்டோவாகிய நான் அரசே உங்க கூட தான் எப்பவோ இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். குயின்ஸ் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அரசே என்னாச்சு அப்படின்னு ஆட்டோ கேட்கறா. நேத்து நான் அப்படி பேசி உங்க எல்லாரையும் பயங்கொடுத்திட்டல. ஆக்சுவலி நான் அதை அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அப்ப எப்படி சொல்லியிருக்கணும்னு ஆட்டோ கேட்டா. உங்க நம்பிக்கையை நான் வீண் போக விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நம்ம ஒத்துமையா செயல்பட்டு அசென்ஷன் விக்டரியா அடைவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களால இது முடியும்னு எல்லாரும் சேர பண்றாங்க. இன்டர்னல் நேஷனோட டாப் பிளேயர் நான் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ வேற ஒரு கேம்ல இன்ஸ்டன்ட் டெத் அபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணாலும் ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ இறந்து போயிருப்பான் தான். வேற வேற கேம் மெக்கானிசமும் இதே வேர்ல்டுக்குள்ள இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எல்லா ஸ்கில்ஸையும் நம்ம ஹீரோ டாக்கிள் பண்ணி தான் நம்ம ஹீரோ விக்டரி அடையணும். இதோட சீசன் 1 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சீசன் 2 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை சீசன் 2 ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் அதை போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமியில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.